லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட சமூகம் உட்பட அரசியல் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறதுக்காக இணைந்திருப்பவர் பேராசிரியர் ஐயா அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சிறப்பு. ஆள் வந்து பொதுவாக பேராசிரியர்கள் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு தோட்டத்தை வச்சுருப்போம். நீங்கள் ஆளே பாடி பில்டரா ஜிம் பாய்ஸ் மாதிரி இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நான் கல்லூரியில் படிக்கிற காலங்களில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எங்கள் மேலே புறாம போடுவாங்க. என்ன ஷூ போட்டிருப்போம், ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்போம், இன் பண்ணியிருப்போம், பெல்ட் போட்டிருப்போம். இந்த தோற்றமே வித்தியாசமாக இருக்கும். அத்தனை டிபார்ட்மெண்ட்லையும் புறாம போடுவாங்க. எங்களை பார்த்து ஃபாலோ பண்ண நினைப்பாங்க. அந்த மாதிரி, ஏன்னா தமிழை எதுலேயும் குறைஞ்சவனாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்து கம்பீரமாக, எவனுக்கு நம்ம இழைச்சவனாக இருக்கக்கூடாதுன்னா ஒரு உளவியல், அவ்வளோதான். இப்போ உங்களுடைய பின்புலம் சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய பேர் வந்து, என்னுடைய இயற்பெயர் வந்து பேச்சிமுத்து. பேச்சிமுத்து. ஆமாம். மாணவர்கள் வந்து ஐயா ஏன்னு கூப்பிட்டதுனால நம்ம தென் மாவட்டத்தின் பலருக்குமான குலதெய்வங்களில் ஒன்று பேச்சியம்மன். பேச்சியம்மன் அந்த பேர். அதுக்கு முன்னால் நான் கல்லூரி காலங்களில் என் திருமணத்துக்கு பின்னால் தமிழ்மதின்னு தான் என்னுடைய பேரை நான் அடையாளப்படுத்தியிருந்தேன். தமிழ்மதின்னு சொல்லி என்னுடைய துணைவியார் பேரை இணைச்சி தமிழ்மதின்னு அடையாளப்படுத்தியிருந்தேன். இப்போ இந்த ஊடகங்களில் ஐயா ஐயான்னு கூப்பிடும்போது சரி ஐயானே போட்டுக்கணும்னு சொல்லி பதிஞ்சிட்டு அதை அப்படி பண்ணியிருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. எந்த ஊர் உங்களுடைய? ராஜபாளையம் பக்கத்தில் முகவூர்னு ஒரு ஊர். சரி. நீங்கள் எந்த கல்லூரி? தொடக்க கல்வி புகுமுக வகுப்பு, விருதுநகர். அப்புறம் வந்து இலக்கியம் பீலிட்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியம் வந்து காரைக்குடியில் படித்தேன். அது 4 ஆண்டுகள் படிப்பு அந்த காலத்தில். சரி சரி. அப்புறம் வந்து சிவகாசியில் ஐயனாடார் ஜானியம்மாள் கல்லூரியில் முதுகலை படிக்கும்போது நான் பல்கலைக்கழக முதன்மை பெற்றேன். பல்கலைக்கழக முதன்மைனா ஒட்டு மொத்தமாக தமிழகமே 2 பல்கலைக்கழகம் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று சென்னை பல்கலைக்கழகம், அடுத்து மதுரை பல்கலைக்கழகம். அதில் நான் முதல் மதிப்பெண் பெற்று தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து அண்ணாமலை பல்கலை அந்த ஒரு ஊரில் மட்டும் இருந்தது. அப்புறம் இளநிலை ஆய்வு, அது வந்து மாத்தி தந்து கல்லூரி திருநெல்வேலியில் படித்தேன். சரி சரி. அங்கே முடிச்சுட்டு உடனே வேலை கூப்பிட்டாங்க. எங்கள் சிவகாசியில் நீங்கள் உடனே இங்கே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னாங்க. அப்போ ஒருத்தர் 1 வருஷம் லீவ் போட்டிருந்தார். அந்த லீவ் வேக்கன்சியில் என்னை ஃபில்லப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்மளை வந்து நிரந்தர பணிக்கு அவரை வச்சுக்கலாம்ங்கிற நிலப்போடு. ஏன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவகாசியில் முதல்ல தமிழ் கொண்டு வராங்க. அதில் நான் முதல் மாணவன். ஏன்னா 20 வருஷமாக வெறும் பகுதி 1 தமிழ் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்த ஆசிரியர்களுக்கு இப்போ வந்து முழுமையாக அவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னால் படித்ததை போகாமல் இப்போ நினைவுபடுத்த வேண்டிய அளவுக்கு முதுகலை தமிழ் வந்துருக்கு. தொல்காப்பியத்தை இப்போ தான் எடுக்கிறாங்க. 20 வருஷம் பிறகு தொல்காப்பியத்தை எடுக்கணும்னு அவங்களே சொல்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் பீலிட்டு படித்து போகிறதுனால எல்லாமே படித்து போயிருக்கோம், தொல்காப்பியத்துலேருந்து அத்தனையுமே. அப்போ நான் மாணவனாக இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த தோய்ந்து இருக்கிறோம் அந்த நிலையில். ஏன்னா உடனடியாக படித்து வரோம்ல. தியாகராசர் கல்லூரியில் பணியில் சேர்றீங்களா? அதுக்கு ஐயனாடார் ஜானியம்மாளே சேர்றேன். நான் படித்த முதுகலை படித்ததுலேயே. சரி. அவங்க என்னை விரும்பி ஏற்றுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஆசிரியருடைய மனநிலை என்னென்னா, ஒரு ரொம்ப காலத்துக்கு பிறகு தமிழ் முதுகலை வந்து அவங்க எடுக்க தொடங்கும்போது ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. அப்போ நான் மாணவன்கிற முறையில் என்கிட்ட வந்து உட்காந்து பேசுவாங்க. பேச்சும்போது இந்த மாதிரி சிக்கலாக இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். மாணவன் நம்மகிட்ட வந்து இப்படி கேட்குறாங்களேன்னு நினைக்கும் போது அவங்க அதை பற்றி பெருசுப்படுத்தலை. அந்த நிலையில் முதல் மாணவனாக முதல் முறையாக தமிழை கொண்டு வந்து பல்கலைக்கழக முதன்மை பெற்று தங்கப்பதக்கம் வாங்கினல, அது மேனேஜ்மெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப பிடிச்சிச்சு. பெரிய அளவில் விளையாடுத்தாங்க, தங்கப்பதக்கம் அங்கங்கே கொடுத்தாங்க. எங்கள் ஊர் முழுவதுமே விளையாடுத்தாங்க எனக்கு ஒட்டுமொத்தமாக. அப்போ இங்கே உள்ள துறைத் தலைவர், முதல்வர், அப்புறம் எங்களுடைய விடுதி காப்பாளர் எல்லாருமே ஊருக்கு வந்திருந்தாங்க என்னை பாராட்டுறது. காரணம், ஒரு எளிய குடும்ப பின்புலம், எழுத படிக்க தெரியாத அப்பா அம்மாவுக்கு பிறந்து ஒரு கிராமத்தில் பிறந்து இப்படி தமிழ் வந்து அதுவும் முதல்ல நம்ம கொண்டு வந்த தமிழில் வந்த உடனே பல்கலை. ஏன்னா அதுக்கு முன்னால் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் பல்கலைக்கழக முதன்மை வாங்குவாங்க வருஷக்கணக்கில். அதை பிரேக் பண்ணி உடைச்சி இந்த கல்லூரியில் முதல் மதிப்பெண் பெற வச்சது பெரிய விஷயம்னு சொல்லி அவங்க கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவங்க வேலைக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் வந்து அது விடுப்பு பணிக்காக பண்ணது ஒரு ஆண்டு. ஆனால் அதுக்கு இடையிலேயே தியாகராசர் கல்லூரியில் நிரந்தர பணிக்கு அழைப்பு வந்துடுச்சு. அப்போ ஒரு நேர்காணலில் அங்கே போய் பணிபுரிந்து 30 ஆண்டுகள். ஆமாம், ஓய்வு பெற்று 8 வருஷத்துக்கு மேலாகி 9வது வருஷம். ஆனால் பார்க்குறதுக்கு நம்பவே முடியல. அது என்ன ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. சில ஒப்பனைகளும் சில மனசுந்தேன். மனம் எப்போதும் மகிழ்ச்சி. அதுதான், அதில் ஒன்றும் மகிழ்ச்சியாக எந்த குறையும் வச்சுக்கிறது கிடையாது. சரி. இப்போ நீங்கள் ஒரு தமிழ் துறையை சார்ந்தவர். இப்போ தமிழ்நாட்டில் திராவிட அரசியலுக்கு மாற்றாக வந்து தமிழர்களுடைய அரசியல் அப்படிங்கிற ஒரு எழுச்சி நடக்குது.
நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எழுச்சி நடக்குன்னு சொல்கிறத விட ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுச்சி நடக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும். உதாரணமாக பக்தி இலக்கிய காலத்துக்கு பின்னால் உரை எழுத வந்தாங்க. உரை எழுத வரும்போது தூய தமிழில் எழுதப்பட்ட ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு வடமொழி அதிகமாக கலந்து உரை எழுதினாங்க. அதாவது தனித்தமிழை கல்வி பண்ணுறாங்க. இது ஒரு வகையான இது என்ன, சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம், மறைமுகமாக தமிழை காலி பண்ணுறது, ரைட்டா? அப்போ அதுக்கு பேர் மணிப்பிரவாள நடை அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து, ஒரு மகுடம் சுட்டுற மாதிரி கொடுத்து தமிழை காலி பண்ணாங்க. ஆனால் அதையும் எதிர்கொண்டு தனித்தமிழ் வந்தது, எதிர்கொண்டது. இன்றைக்கி அந்த வடமொழி கலந்து எழுதப்பட்ட சமஸ்கிருதம் எழுதப்பட்ட உரைகள் கேட்பாரெல்லாம் போச்சு, ரைட்டா? அப்போ தனித்தமிழாக தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிறது. அது ஒரு காலகட்டம். அதற்கடுத்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஆங்கிலங்கள் வந்தது, இந்தி வந்தது, எல்லாம் நுழைஞ்சது. தனித்தமிழ் இயக்கம், மரமனடிகள் போன்ற தமிழர்கள் பூரா தனித்தமிழ் இயக்கம் கொண்டு வந்தாங்க. தமிழிசை சங்கம் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு அண்ணாமலையில் தமிழிசை சங்கம் கொண்டு வந்தாங்க. தமிழாக எல்லாத்தையும் முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. இது 2வது கட்ட அரசியல், அதான் இந்திய எதிர்ப்பு போரினுடைய இது. அப்போ தமிழ் நெருக்கடிக்கு ஆளாகின்ற பொழுதெல்லாம் அது என்ன செய்கிறது, எப்படியாவது தமிழ் உணர்வாளர்களுடைய அந்த முயற்சியில் மீட்டெடுக்கப்படுகிறது, அது தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு காலகட்டம். அதே போல் இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, எவ்வளவோ பெரிய தமிழ் என்று சொல்லிக்கொண்டு அரசியலில் கால் ஊன்றி கோல வச்சுனவங்க அத்தனை பேருமே ஏன் தமிழை கட்டாய பாடமாக இன்றைக்கு வரைக்கும் வைக்க முடியலை, மனசு வரல, வைக்க முடியல, இல்லை மனசு வரல. அதான் ஒரு பேருக்காக இன்றைக்கி தமிழ் கட்டாயங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்களே ஒழிய, ஆனால் உண்மையிலே மனப்பூர்வமாக தமிழ் படித்தா தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அடுத்த ஸ்டெப் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏன் அரசு எடுக்க மறுக்கிறது என்கிறதை நினச்சி பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த திராவிட அரசியலினுடைய நுட்பம். எப்படி பார்க்குறீங்க திராவிட அரசியல் நிச்சயமாக? அதாவது தமிழினுடைய தனித்தன்மையோ தமிழர்களுடைய தனித்தன்மையோ மேலளாதவாறு என்ன செய்வாங்க, அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தமிழர்களை பிரித்து அவங்கள ஜாதியாக அவங்கள மடைமாற்றம் பண்ணியாச்சுன்னா அவர்களுக்குள்ளேயே மோதிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் நிற்கலாம், நம்ம பஞ்சாயத்து மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம கடைசி வரைக்கும் ஒரு நுணுக்கமான பிரித்தாலும் யுக்தி இல்லை. நம்ம கடைசி வரைக்கும் இவர்களுக்கு நடுவராகவே இருந்து காலத்தை ஓட்டிடலாம். அப்போ இவங்களுடைய இதுக்கு என்ன பிரச்சனை, உதாரணம் எடுத்துங்களேன், வடக்கு எடுத்துக்கங்க, திருமாவளவன் இருக்கிறார் தமிழர், ராமதாஸ் ஐயா இருக்கார் தமிழர். இந்த சமூகங்களுடைய மோதலில் இன்றைக்கு வரைக்கும் கடைசி ஒருங்கிணைய முடியாமல் தடுமாறுறாங்க. தெற்க எடுத்துக்கங்க, நாடார் இருக்கிறாங்க, தேவேந்திர வேளாளர் இருக்கிறாங்க, அதே போல் மறவர்கள் கள்ளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாமே தமிழர்கள் தான். ஆனால் ஒருங்கிணைய முடியாமல் அவங்க துண்டாடப்படுறாங்க. இது பேரறிஞர் அண்ணா காலத்துக்கு பின்னால் இது கூர்திட்டப்பட்டது. கலைஞர் காலத்துக்கு முன்னால் இதுவே அரசியலாக மாறிப்போச்சு. அப்போ அவங்களால எந்த வகையிலுமே ஒருங்கிணைய முடியாமல் இருக்கின்ற பொழுது இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, பொது அரசியல் பண்ணுற மாதிரி. திருமாவளவன் கட்சி தொடங்கினா சாதி அரசியல், ராமதாஸ் கட்சி தொடங்கினா சாதி அரசியல், அந்த பக்கம் யார் தொடங்கினாலும் சரி சாதி அரசியல், ரைட்டா? ஆனால் இவங்க தொடங்கினா விஜயகாந்த் தொடங்கலாம், வைகோ தொடங்கலாம், யார் வேணாலும் தொடங்கலாம், அது பொது கட்சி. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த கருத்தியலை மக்கள் மண்டைக்குள்ளே நல்லா திணிச்சு வச்சுட்டான். இவங்க வந்தால் எல்லாருக்கும் பொதுவானவங்க, அவங்கெல்லாம் பொதுவானவங்கப்பா, பொதுவானவங்க. இவர் வந்தால் இவர் இன்னும் ஜாதிக்காரரு, அவர் வந்தால் அவர் இன்னும் ஜாதிக்காரரு, அடையாளம் காட்டி அவங்க மேலாதவரை தடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம். அவர்கள் இன்றைக்கி கொலை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எந்த தகுதிப்பாடும் இல்லாத வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு பலவீனமான ஆட்கள் எல்லாம் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கவாத்தியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பெரும் சமூக சாதியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஆட்கள். இவ்வளவுக்கும் போடுற 1-2 சீட்டுகளை வாங்கிட்டு இவ்வளவுக்கும் அறிவாளியாக இருக்கக்கூடிய ஆளுமை மிக்க அனுபவம் மிக்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு துறைமுருகன் போன்றவர்கள், ஒரு எடுத்துக்காட்டு, இது போல் பலர் பக்கவாத்தியம் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் உதயநிதி காலத்திலையும் நான் தான் இருப்பேன்னு சொல்கிற அளவுக்கு அடிமை மனநிலை. எப்படி இந்த கேவலமான ஒரு மனநிலை கட்டமைக்கப்பட்டது? இது நான் இந்த கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையுமே விஜயகாந்த் கட்சியாக இருந்தாலும் சரி, வைகார் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஸ்டாலினுடைய முன்னெடுப்பை கலைஞர் எடுக்கின்ற பொழுது அதை விரும்பாமல் முரண்பட்டு வெளியே போனவர் வைகோ. ஆனால் இன்றைக்கி தன் மகனுக்காக மல்லை சத்யாவை வெளியே போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எப்படி பாருது பாருங்க. அதே வாரிசு வைகோவனுடைய ஒரு கடுமையான கோபத்தோடு ஒரு தடவை பேசினார். ஒரு புதிய போக்கு வந்துக்கிட்டு இருக்கு, ஆபத்தான போக்கு. ஆபத்தான போக்கு. இதில் ஜெயலலிதா காலத்தில் கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும்.
யாரை எதிர்க்கணும் நல்லா அது யோசிச்சு பாருங்க. முக்கியமானது. இதை எதிர்க்க வேண்டும், இதை விட்டுறக்கூடாது, இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்தை சொல்கிறாரு. அப்போ நல்லா பாருங்க, ஜெயலலிதாவே அதெல்லாம் அந்த அந்த வைகோ அவர்கள் சொன்ன அந்த வாசகம் தான் தமிழர்களுக்கு திராவிட போதையில் இருந்த தமிழர்களுக்கு என்னை போதில்ல ஆள்களுக்கே கண்ணை திறந்து ஒரு விழிப்புணர்வு வந்துச்சா இல்லையா? நல்லா பாருங்க, அதாவது எலியும் பூனையுமா இருக்கக்கூடிய கருணாநிதியும் ஜெயலலிதா ஒன்றும் இளையலாமா, ஒன்றும் இளையலாமா. எதுக்கு? இந்த பொது எதிரின்னு சொல்கிறாங்க. அது தமிழ் தேசியம் என்பது ஆபத்தானதான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசுக்குள்ள வன்மம் இருந்தால் அப்படி இருப்பாங்க. அதனால தான் இப்போ சீமான் சொல்கிறாரு, பார்ப்பான் வந்து சுய தமிழன், அவன் வந்து என்ன இது, அவன் வந்து வேற மொழி பேசுகிறான் வீட்டில், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இங்கே தான் இருக்கிறான், அவன் தமிழன் தான், தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாத தமிழன் தான். இன்றைக்கி கிறிஸ்டின் வந்து ஒரு தமிழன் வந்து சர்ச்சில் ஃபாதராக இருந்தார்னா அவர் ஐரோப்பியர் ஆயிடுவாரா? ஒரு சுத்தமான தமிழன் இஸ்லாத்துக்கு மாறி அவர் வந்து தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர் வந்து அரபு நாட்டை சேர்ந்தவர் ஆயிடுவாரா? அதுபோல் ஒரு பச்சை தமிழன் அன்றைக்கு வைதிக சமயத்தை பின்பற்றுவதற்காக விருப்பம் கொண்டிருக்காரு. உடனே அவரை வந்து நீ வந்து வேற ஒரு ஆரியர்னு சொல்லி நீ எப்படி அடையாளப்படுத்த முடியும்? அது நீங்கள் அப்போ வந்து இங்கே தமிழ் பேசக்கூடிய தெலுங்கர்களை வந்து அவங்களுக்கு வேற அவங்க தாய்மொழி தெரியாது, அவங்கள வந்து நீங்கள் தமிழராக ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் வந்து பிராமணர்களை மட்டும் ஏற்றுக்குவீங்களா? அதை பிராமணர்னு சொல்லாதங்க, நான் தான் சொல்கிறேன். பார்ப்பார் அப்படிங்கிறது ரெண்டு ஆங்கிலத்தில் பிராமின் இருக்கா, தெலுங்கு பிராமணர்களை சேர்க்காதங்க. நீங்கள் சொல்கிறது தமிழ் இனத்தில் பார்ப்பனர்கள் இருந்தார்கள், அந்த பார்ப்பனர்கள் வேறு, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற வைதிக பார்ப்பனர்கள் வேறு. நீங்கள் இந்த வைதிக பார்ப்பனர்களை தமிழர்கள் அவங்க தமிழ் தான் பேசுகிறாங்கன்னு தமிழாக ஏற்றுக்கிறதுக்கு தயாராகும் போது நாங்கள் மொழியால் பேசுகிறோம், மொழியால் தான் பேசுகிறோம். சடங்குகள் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்துவாக இருக்க, நாளைக்கு நீங்கள் முஸ்லீமாக மாறலாம், நாளைக்கு கிறிஸ்டினாக மாறலாம். மாறக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு நிரந்தரமான ஒரு இதை எப்படி முடிவு பண்ண முடியல சார்? தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த வைதிக பிராமணர்கள் இங்கு தமிழை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க இல்லை, அவங்கள கூட்டு வந்ததுமே இந்த விஜயநகர கூட்டம் தானே கூட்டு வந்தது. இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க கோயிலில் பூசை செய்திருந்த பூசகர்கள் யாரு? அவர் தானே உண்மையான தமிழ் பார்ப்பனர்கள். பறையர்னு சொல்லக்கூடியவர்களும் மறையோராக இருந்து அன்னைக்கு கோயில்களை பூரா வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் மட்டும் கிடையாது, நாயக்கர் காலத்தில் இருந்தாங்க, குறவர்கள் இருந்தாங்க, சாம்பவர்கள், அவன் தெய்வத்துக்கு அவன் தான் பூசாரி, அவன் தெய்வத்துக்கு அவன் தான் பூசாரி. அந்தந்த இனக்குழுவில் அங்கே தலைமை இருக்காங்க. இதில் கூட சொல்ல போனால் ராமப்பையன் என்கிற வந்து நாயக்கர் காலத்தில் பழனியில் உள்ள அந்த பழைய மரபு பூசாரியமாக வெளியேற்றிட்டு பார்ப்பனர் கொண்டு போய் சேர்த்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரெண்டா நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ரெண்டா பிரித்தறிய முடியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டது யார்? தமிழ் மரபு சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்கள அடையாளம் கண்டு நம்ம உறவாக இனமாக அடையாளம் கண்டு நம்ம ஏற்கதற்கு தடையாக இருந்தது ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர்கள் என்று சொல்லி முத்திர குத்தி ஒதுக்குனதுதான். அப்போ நம்ம ஆளுங்களும் இப்போ அங்கே போய் பார்த்துட்டிங்கன்னா அவங்களாம் சிவாச்சாரியார்களாக இருக்காங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதாரணம் எடுத்துக்கங்களேன், இப்போ பெரியார் வந்து பார்ப்பானை வந்து முழுமையாக நிராகரிக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், பார்ப்பான் நிராகரிக்கிறீங்க, தமிழை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்கள் இருக்கிறீங்க. இப்போ கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடிய இன்னைக்கு தமிழர்கள் குவிஞ்சிருக்காங்க, இவங்களை என்ன செய்ய போகிறீங்க? அவங்கள தமிழர்களாக தான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதே போல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய தமிழர்களை தமிழர்களை தான் ஏற்றுக்கிறணும். ஆனால் தமிழ் அடையாளம் அவங்க பேர்களில் யார் பேர்லாவது வருதா? இல்லை. ஏன் வரல? அப்போ தமிழ் வரும்போது அவங்க அந்த மதத்தின் தமிழ் உணர்வை மீறி அவங்களுக்கு மத உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த பார்ப்பனர்னு சொல்லக்கூடிய வைதிக சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கி தமிழுக்கு தமிழ் பற்றில் அந்த அளவுக்கு செய்யத்தான் செய்கிறாங்க. பாரதியார்லேருந்து வஉசி ஐயர்லேருந்து அதுக்கடுத்து உவே சாமிநாத ஐயர்லேருந்து கணக்கில் அடங்காத நபர்கள் இன்றைக்கி தமிழுக்கு இப்படியெல்லாம் தமிழ் மரபு சார்ந்து தமிழுக்காக அவ்வளோ உழைத்த உணர்வுபூர்வமாக உழைத்த அவர்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீ நிராகரிச்சின்னா தமிழர்களுடைய ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ காலி பண்ண நினைக்கிறேன். சரி, இவங்களுக்கு பல்வேறு வகையான பலம் இருக்கு. இவர்களுடைய ஆதின்னு எடுத்துக்கிட்டா அவர்களுக்கு தாய்மொழி தமிழாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை தானே? இவர்கள்னு சொல்றது நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக சொல்றீங்க. இவர்கள் அல்ல, நான் சொல்றது வந்தவர்கள் ஒன்று, இருந்தவர்கள் ஒன்று. வந்தவர்களை பின்பற்றக்கூடிய இருந்தவர்கள் இருந்தார்கள்னா ரெண்டையும் ஒன்றாக்குறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து உருது முஸ்லீம் வந்திருக்கான், தமிழ் முஸ்லீம் சேர்ந்துருக்கான். இப்போ ரெண்டு வார்த்தையும் நீங்கள் முஸ்லீம்னு சொல்லுவீங்களா, பிரித்து சொல்லுவீங்களா? நம்ம தமிழ் முஸ்லீம் தனியாக தான் பிரிக்கணும். அதுதான் அரசியல். பிரிச்சா அரசியல், சேர்த்தா மதம். ரைட்டா? அதே தான் நான் சொல்கிறேன். தமிழ் பார்ப்பனர்களை சரியாக பிரித்தா தமிழ் தேசியம். நீங்கள் ஒன்று சேர்த்து பார்ப்பனர்கள் சொன்னீங்கன்னா அது அரசியல். நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ் தேசிய அரசியல் வெள்ளன்னு நினச்சிங்கன்னா பிரித்து அடையாளம் கண்டு என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். சரி, அந்த பார்ப்பனர்கள் வந்து இப்போதைய பார்ப்பனர்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறாங்களா? அவங்க தங்களுடைய சமஸ்கிருத வழியில் இப்போ சொல்லுவீங்களா? அதைத்தான் நான் சொல்கிறேன். ஓதுகின்ற பொழுது உருதுவில் ஓதக்கூடிய முஸ்லீம்கள் வந்து தமிழ் தேசியம் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் இவங்களை ஏற்றுக்கிட்டான்னு எடுத்துங்க.
சரிதானா? பைபிள் கதையை இல்ல இன்னைக்கு தமிழ் தேசிய இல்ல இஸ்லாமியர்களுக்கு, தமிழ் இஸ்லாமியர்களுக்கு புரிதல் வருது, நம்மளுடைய முதன்மையான அடையாளம் தமிழ் தான், நம்ம தமிழ் தான். ஆனால் அவர்களால் தமிழில் ஓத முடியவில்லை. அப்ப மதம் மேலோங்கி இருக்கிறது, கோவில்ல வந்து அதே போல தமிழ் பார்ப்பனர்களுக்கு வைதிகம் அழுத்தி இருக்கிறது. ஒரு மரபுக்குள்ள போயிட்டீங்கன்னா எது மொழியால் நான் தமிழன், ஆட்சியாளர்கள் சொல்றது இனத்தால் தமிழன், ஆனால் நான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தால் இன்னொரு அடையாளம் இருக்கு. சரிதானா? இப்போ நான் வந்து தனி மனிதனாக இருக்கணும் பொழுது என்னுடைய அடையாளம் வேறு. நான் பேராசிரியர் போன உடனே அங்கே பார்க்குற பார்வை, பேராசிரியராக நான் தொழில் பார்க்குறேன். அப்போ என்னுடைய தனி மனித வெறுப்புகள் எல்லாம் தாண்டி அங்கே நான் பண்ணும் பொழுது அது தனி இது. அதுபோல் ஒரு வைதிக பின்பற்றக்கூடிய ஒரு தமிழர் வைதிகத்தை பின்பற்றுறாரு, அந்த ஈடுபாடு காட்டுறாரு, பக்தி உணர்வோடு இருக்கிறாருன்னா அது அவருடைய ஈடுபாடு. ஆனால் அவர் தமிழராக தான் இருக்கார். அப்போ அவரை நம்ம வைத்தியத்தை பின்பற்ற காரணத்தினாலேயே நம்ம என்ன செய்யக்கூடாது, சமஸ்கிருதத்தை பின்பற்ற காரணத்தினாலேயே அவரை புறக்கணிக்க முடியாது. ஏன் புள்ள சமஸ்கிருதத்தை விரும்பி போகிறான்னா நான் புறக்கணிப்பேன், புள்ள இல்லைன்னு ஆயிருமா? எப்படி ஒரு இஸ்லாம் வந்து உருதுனால அவர் வந்து வழிபாடு செய்கிறாரு, ஓதுகின்றாரு, அதனாலே நான் அவரை வந்து என்ன செய்ய வேண்டிய என்னுடைய உறவில் நிராகரிக்க முடியாது. அதுபோல தான் இதையும் எடுத்துக்கிறணும். ஆனால் இதெல்லாம் வந்து நீண்ட கால ஒரு பெரிய சிக்கல் சார்ந்த இல்லை, தெளிவு வந்துட்டு தான் சிக்கல் குறையும், சீக்கிரம் முடியும். நீங்கள் சீக்கிரம் தெளிஞ்சிடக்கூடாது, உங்கள் சிக்கல் தீந்துடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ இந்த கேள்வி அவன் குறுக்க போடுவான். நீ எப்படி வைத்தியத்தை ஏற்றுக்கிற, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிற, அவங்க கேட்காங்கல்ல, நான் அதை தான் பதில் சொல்கிறேன். நீ கேட்குற கேள்வி சரிதான், நான் அதே கேள்வியை திருப்பி கேட்குறேன். என் உறவு வந்து இஸ்லாமத்தில் இருக்கிறான், அவன் வந்து உறுதல் என்ன செய்கிறான், வழிபாடு செய்கிறான், அவனை என்ன செய்ய போறன்னு கேட்பல, அதுக்கு பதில் சொல்லணும்ல அவன். நீ எப்படி சமஸ்கிருதம் என்கிறது ஒரு மொழி, உருது என்கிறது ஒரு மொழி, வைதிகம் என்பது ஒரு மார்க்கம், இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம். அப்போ இந்த சமஸ்கிருதத்தை அடையாளம் கண்டு வைதிகத்தை பின்பற்றக்கூடியவனை நிராகரிக்கக்கூடிய நீ உருதுவை அடையாளம் கண்டு இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனை நீ நிராகரிக்க போகிறோம்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். நிராகரிப்பியா? ஏற்றுக்கல. அவனை ஏற்றுக்கிற, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிற, எல்லாத்தையும் ஏற்றுக்கிற. அப்போ இவனை மட்டும் நிராகரிக்கிறேன்னா இது ஒரு வகையான அரசியலுங்கிற. இது சரியான விஷயம் அல்ல, புரிதலோடு இது அரசியல். அதனால இன்னொன்று சொல்கிறேன், அம்பேத்கர் வந்து வைதிக மதத்துக்கு எதிராகத்தான் என்ன செய்கிறார், புத்தத்துக்கு போகிறார். அப்போ புத்த வைதிக மதமா? இல்லை. ஏன்னா பௌத்தம் வந்து புத்தர் வந்து வைதிக மதத்தினுடைய மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக தொடங்கப்பட்டது, பகுத்தறிவு மதம். அதை கண்டுபிடிச்சி தான் என்ன செய்கிறாரு. ஏன் அவர் இஸ்லாத்துக்கு மாறல, ஏன் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறல? யோசிச்சு பாருங்க. அவர் என்ன நினைக்கிறார், அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் மாறலைன்னா அது வந்து நம்முடைய மண்ணுக்கு ஏற்ற மரபல்ல. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் நம்முடைய மண்ணுக்கு ஏற்ற மரபுகளை பின்பற்றலை. எனவே நம்முடைய மண்ணின் மரபாக இருக்கக்கூடியதாக இருக்கணும், பகுத்தறிவாகவும் இருக்கணும். பௌத்தம் மட்டும் இந்த மண்ணின் மரபை சார்ந்ததா? ஆமாம், கண்டிப்பாக இந்த மண்ணில் தான் தோன்றுனது பௌத்தம் என்பது. அதாவது இந்த மண்ணில் நம்ம இந்த நிலவியல், இந்த புகழவியனுடைய இருக்கிற தமிழ்நாடு இல்லை, நான் தமிழர்கள் பரவி இருந்த காலத்தை தமிழர்கள் வந்து இந்தியா முழுக்க பரவி இருந்தால் தானே அம்பேத்கருடைய கருத்தை. இந்த மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடணும்னு ஒரு இனத்தை சொல்லணும்னா தமிழ் இனத்தை தவிர வேறு எந்த இனமும் சொந்தம் கொண்டாட முடியாது என்கிற தெளிவான விஷயத்தை சொன்னவர் அம்பேத்கர். ஏன்னா அவர் படித்த நூல்களுடைய எண்ணிக்கை அதிகம், உலகளாவிய நிலவியலையும் அரசியலையும் பொருளாவியலையும் படித்தவர். அப்படிப்பட்டவர் சொல்றாரு. அப்படி படித்திருந்தாலுமே அம்பேத்கர் அவர்களுக்கு இங்கே உள்ள தமிழர்களுடைய துன்பங்கள், தமிழ் இலக்கியங்கள் பற்றி பெரிய புரிதல் இருந்திருக்காருல்ல. இல்லை, இலக்கியங்கள் அந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை முன்மொழிந்தால் போதும். கேட்டா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவங்க, இந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க, இந்தியா எங்களுக்கானது, இந்த தேசம் எங்கள் தேசம், இந்துஸ்தான் எங்கதுன்னு சொல்லி அவன் அரசியல் பண்ணும் பொழுது இவரை மறுக்கிறாரு. இந்த தேசத்தை உரிமை கொண்டாடணும்னா தமிழனை தவிர வேறு எவனுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. புத்தம்புதலில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஹரப்பா மோகன்சோதரா நாகரிகத்தினுடைய அந்த இதுகளும் எச்சங்களும் இந்த கீழடியில் உள்ள எச்சங்களும் ஒரு சேர இணையுதே. அப்போ அவர் சொன்னதும் இந்த நிலவியல் பொருள்களும் ஒத்து போகுதில்ல. அந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு புத்தர் என்ன செய்கிறாரு, பகுத்தறிவு மதமாக இதுக்கு முரண்பட்டு தான் வெளியே கொண்டு வர்றாரு. ரைட்டா? அப்போ அம்பேத்கர் காலத்தில் பௌத்தமும் வைதிக மதமும் ஒன்றும் இல்லை, சமணமும் வைதிக மதமும் ஒன்றும் இல்லை, சீக்கியமும் வைதிக மதமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா வெள்ளக்காரன் வந்த பின்னால இந்த உதிரிகளுக்கு போகிறான் அவன் இந்துன்னு பேர் கொடுக்குறான். நல்லா புரிஞ்சுக்கிறணும். சீக்கியம் அதில் அடங்காது, பௌத்தம் அதில் அடங்காது, சமணம் அதில் அடங்காது, கிறிஸ்தவம் அதில் அடங்காது, இஸ்லாம் அதில் அடங்காது. இப்படி அடங்காத இல்லாமல் உதிரியாக கிடக்கக்கூடிய என்னெல்லாமல் இருக்கிறது, அது சைவமாக இருக்கட்டும், அல்லது வந்து வேறு எந்த காணபத்தியமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த குமாரமாக இருக்கட்டும், எல்லாமே அடக்கிட்டு இந்துன்றான். அது அவங்களுக்கு ஒரு அரசியலுக்கு பயன்பட்டது. ரைட்டா? அப்படி சேர்த்தா தான் அது வந்து மொத்தமாக நம்ம வரும். அப்போ அம்பேத்கர் என்ன நினைக்கிறாரு, நாம் இந்த இழிவுக்கு என்ன காரணம்னு பார்க்குறாரு.
இந்த பட்டியல் போட்ட தலித்துன்னு சொல்கிறதோ அல்லது நீ வந்து தின்னதான்னு சொல்கிறதோ அல்லது பொது நடக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிற தடுப்புக்கெல்லாம் காரணம் ஆணிவேராக இருப்பதுன்னு பார்க்குறாரு. இந்து மதம்னு கண்டுபிடிக்கிறார். இந்த இந்து மதத்தினுடைய ஆணிவேராக இன்னும் ஆழமாக பார்த்தோம்னா எதுன்னா ஜாதி இருக்கிறார். அப்போ கண்டுபிடிக்கிறாரு இந்த இந்து மதமும் அதன் ஆணிவேராக இருக்கக்கூடிய இந்த ஜாதியும் நம்மளை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. எனவே இதை நிராகரித்தால் போதும், நம்ம இதில் விடுபட்டுலாம் நினைக்கிறாரு. அந்த நினைப்பினுடைய வெளிப்பாடு தான் பௌத்தத்துக்கு மாறுங்கிறார். அப்போ அன்னைக்கு பௌத்தத்துக்கு மாறி வந்து ஒரு சாதி விடுதலை அடைஞ்சார். அதைத்தான் சொல்ல வரேன் நான். சதி எப்படி நடக்குன்னு அவர் அறிவார்ந்த நிலையில் ஜாதியற்ற ஒரு சமூகமாக நம்ம கட்டமைக்கணும். நான் பிறந்தது வந்து தப்பாக பிறந்த, என் பிறப்பு என்னுடைய இது இல்லை, என்கிட்ட இல்லை, அதனால் இந்துவாக பிறந்தேன், வைத்திய மதத்துக்குள்ளே பிறந்துட்டேன், இன்றைக்கி இந்துன்னு சொல்கிறேன். ஆனால் அதில் தான் ஜாதி இருக்குது, அந்த அடிப்படையில் தான் இழிவுபடுத்துகிறேன். நான் அதில் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்த பின்னால் ஜாதியற்ற ஒரு மதத்துக்குள்ளே போகிறேன், பௌத்தரிய மதத்துக்குள்ளே, புத்த மதத்துக்குள்ளே. அப்போ அங்கே போனோடனே மக்களை போகிற லட்சக்கணக்கான மக்களை தட்டி கொண்டு போகிறார். ஏன்னா புத்தமும் அன்னைக்கு வந்து ஜப்பான், சைனா வந்து எல்லா கிழக்காசிய நாடுகள் வர பரவி இருக்கு. அப்போ பக்கபலமாகவும் இருக்குன்னு நம்புறாரு. இந்தியாவில் பிறந்த மதம் ஒரு காரணம், பகுத்தறிவு மதம் ரெண்டாவது ஒரு காரணம், ஜாதியற்ற மதம்ங்கிறது மூணாவது ஒரு காரணம், கிழக்காசிய நாடுகளில் பூரா செல்வாக்கு பெற்று இருக்கிறது நாலாவது காரணம். அதுக்கடுத்து இவர்களுடைய எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, தொடர்பற்று நம்ம தனித்து நிற்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி உள்ளே போயிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அன்றைக்கு அது ஜாதியற்ற ஒரு சமயம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜாதியற்ற சமயம். கிறிஸ்தவமும் அப்படி தான் சொல்லுது. அதை தான் சொல்ல வரேன் நான். சதிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அவர் வந்து மாறின பின்னால் பிற்காலத்தில் இந்த பௌத்தர்களை சிலர் இதை தூண்டி விட்டு எங்களுக்கு நீங்கள் சலுகை கொடுக்கணும் அப்படின்னு பிச்சை எடுக்க கேட்க வைக்கிறான். கேட்ட உடனே எந்த அடிப்படையில் கொடுக்குது? நாங்கள்லாம் தலித்தாத்த இருந்தோம், நாங்கள்லாம் இப்படித்தான் இருந்தோம், நான் புத்தகம் மாறின பிறகு நாங்கள் ஒன்றும் வாழ்க்கையில் முன்னேறலை, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அரசியல் கேட்க வச்சு அவர்கள் அரசியலாளர்கள் காட்சி அதாவது கருணை காட்டுற மாதிரி சரி இவங்களுக்கு பேட்டலாம்னு சொல்லி அங்கேயும் இந்த கேஸ் டீச்சர் உள்ள நுழைக்கிறான், ஜாதிய மரபை உள்ளே வச்சு சேர்க்குறான். அப்போ அவங்களுக்கு சலுகை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்போ என்ன செய்கிறான்? இந்து மதத்தினுடைய இன்னொரு கிளை தான் அதுன்னு அடுத்த கான்செப்டை கொண்டு வரான். இந்து மதத்தினுடைய ஒரு கிளை தான் பௌத்தமும் சமணமும் சீக்கியமும். அதனால் அவங்களுக்கு கொடுக்கலாம்ங்கிற மாதிரி கொண்டு வரான். எப்படி உடைச்சான்? இப்போ அம்பேத்கர் தலித்துலேருந்து வெளியே போனவரை இழுத்து கொண்டு தலித்துக்குள்ளே போட்டானா? இதுதான் சதி, அரசியல் சதி. அம்பேத்கர் நீ என்ன அறிவார்ந்த நிலையில் தப்பிச்சு போகிறது, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்து உள்ளே போட்டு இன்னைக்கு அவனுடைய வாரிசுகள் பூரா புத்த மதத்திலிருந்து நீ சலுகை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். ரைட்டா? இன்னைக்கு கர்நாடகத்தில் நேற்று செய்தி பட்டி இதில் கர்நாடகத்தில் புத்த மதத்தை சேர்ந்த தலித்துகளுக்கு நம்ம என்ன செய்யணும், சலுகை கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கை விடுறாரு. இதைத்தான் சொல்கிறேன், சாதியற்ற சமூகமாக வந்த கிறிஸ்தவம் தொடக்க காலத்திலே போராடியது. தனித்தனி சர்ச்சை கட்டுற அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. வெள்ளைக்காரன் அதுக்கு பயப்படல. ஆனாலும் கூட இந்த அந்த காலத்துக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக ஓரளவு பேலன்ஸ் பண்ணான். ஒரு சமநிலையை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இது பண்ணி போனாங்க. எல்லாரும் கல்வி கொடுத்தான், எல்லாருக்கும் உணவு கொடுத்தான், எல்லாரும் கொடை கொடுத்தான், எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்தான். ஆனால் சிலர் வந்து மேலிருந்து வந்தவங்க என்ன செய்கிறாங்க, கீழிருந்து வர்றவங்கெல்லாம் ஒடுக்குமுறைக்கு அஞ்சு உள்ளே போகிறாங்க, மேலிருந்து வர்றவங்களாம் நிர்வாக சலுகைகளுக்காக உள்ளே போகிறாங்க. நல்லா வித்தியாசம் இருக்குது. ஆக எவனும் இயேசுவை ஏற்றுக்கிட்டு உள்ள இயேசுக்கு சம்மந்தம் இல்லை, இயேசுக்கு சம்மந்தமே இல்லை. எங்கள் ஊரில் அருள்புத்தூர்னு ஒரு ஊர், மொத்தமே 3 தெரு கூட இருக்காது. ஒரு ஒட்டி பத்து பார்த்தா ஒரு 50 வீடு 60 வீடு கூட இருக்காது. ஆரம்பத்தில் 3 சர்ச்சு கட்டி போட்டிருந்தேன். அந்த 3 சர்ச்சுக்கும் போகிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்டா கட்டி போட்டான்னு கேட்டால், நீங்கள் கட்டி போடு, அதை வந்து படுக்க வருவேன், ஏன்னா அவன் அப்புறம் கூரை வீடுகளாக இருக்க அத்தனை இருக்கும், பக்காவான கட்டடமாக கட்டிடுறான். அப்போ வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? வேடிக்கை பக்கம் வந்தாங்க. நல்லா வசதியாக இருக்க தூங்குறதுக்கு. மலைக்கு ஒதுங்கினாங்க, வேடிக்கை பக்கம் வந்தாங்க, பேசுனாங்க. அவர் ஃபாதர் தவறாமல் வருவார், அவங்க நலம் விசாரிப்பார். ஒருத்தன் காய்ச்சல் சொல்லி மண்டைட்டின்னு சொன்னான்னா இந்த மருந்து சாப்பிடும்பாரு, அவன் குணமான சாமி ரொம்ப குணமாயிடுச்சும்பாரு. அவங்க மாற ஆரம்பித்தான் படிப்படியாக. உனக்கு தேவையான படிப்பு தரேன், பள்ளிக்கூடம் கட்டி தரேன், நீ படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க பூரா தராத ஒரு விஷயங்களை இவங்க தர்றாங்க, தராத ஒரு மதிப்பு நமக்கு கிடைக்குது, தராத ஒரு சூழல் நமக்கு உருவாகுதுன்னு சொல்லும்போது வர்றான். ஆனால் மேலே உள்ள அப்படி கிடையாது. கௌரவமாக இருக்கக்கூடிய ஜாதின்னு வச்சுக்கிட்டு ஒடுக்குமுறை செய்து கொண்டு இருந்த அவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாட்டாமத்தனங்கள் போட்டி வருது. நீ இங்கே ஒரு சந்தேகம் வருது. இப்போ அட்டவணை பிரிவினர் மதம் மாறினாங்க, சாதிய கொடுமைகள்னால மதம் மாறினாங்கன்னு ஒரு இது வச்சுக்கலாம். பொருளாதார நலிவடைந்தாங்க அதனால மாறினாங்கன்னு வைப்பாங்க. மேல இருந்த வேற சில பிரிவுகள் இருக்காங்க, மேலும் பிரிவு. அதைத்தான் சொல்ல வரேன். அவங்க மதம் மாறினதுக்கான அவங்க மதம் மாறினதுக்கு இவன் வந்து வெள்ளைக்காரன் காசுகளை கொண்டாந்து குமிக்கிறான்,
பல்வேறு வகையான வேலை வாய்ப்பை தர்றான். அப்போ அதை அடையணும்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அதிகாரங்களை பெறுவதற்காக அவர்கள் வந்தாங்க. இவர்கள் வந்து ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்தாங்க. இது விடுதலை நோக்கி வந்தவங்க. அவங்க அந்த தளத்திலிருந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த தளத்துக்கு வந்து அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு அதே வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. உள்ள வந்து பழையபடி அதே கிறிஸ்தவத்தை இந்து மதத்தின் செட்டப்பா மாத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது திருவிதாங்கூர்ல சமஸ்தானத்துல தோல் சேலை போடக்கூடாது. ஆனால் இயற்கையாகவே அந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை கிடையாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா அங்கே வெள்ளைக்காரங்க வந்து சட்டை போட்டு வந்தாங்க, தோல் சட்டை மாதிரி போட்டுருந்தாங்க. இங்கே இவருக்கு அருவப்பாக பார்த்தாங்க. அருவருப்பாக பார்க்கும்போது அப்போ திருவிதாங்கூர் இருக்கக்கூடிய மேல் ஜாதிக்காரங்க போகிறோம் அதே போல் மாறா போட ஆரம்பித்தாங்க. அந்த வழக்கத்துக்கு மாறா. மேல் ஜாதிங்கிற வார்த்தை சொல்லாதீங்க. இல்லை, நான் சொல்கிறது மேல் ஜாதி கருதப்படுகின்ற அவர்கள் தானே. நம்ம அது ஏற்காட்டாலும் கூட நடைமுறையில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, மற்றவங்களை மாறா போட தடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மார்புக்கு வரி போடுறாங்க. அது நங்கோலின்னு ஒரு பெண் கூட அதுக்கு மார்பு அறுத்து நிராகரித்ததெல்லாம் அது சொல்லப்படுது வரலாற்றில். அப்போ அந்த நேரத்தில் தான் இங்கே சென்னையிலிருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்கு மாறினால் அவர்களுக்கு நாங்கள் தோல் சேலை போடுவதற்குரிய அனுமதியை தருகிறோங்கிறான். இது யாருக்கு எதிராக? திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு எதிராக. அப்போ என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்கு மாற ஆரம்பிங்க. நல்லா பார்த்துங்க, ஒரு மானத்தை காப்பதற்காக தோல் சேலை போடணுங்கிறதுக்காக போட ஆரம்பித்தாங்க. கிறிஸ்தவத்துக்கு மாற ஆரம்பித்தாங்க. மாற ஆரம்பிக்கும் போது ஒரு வெடிகுண்டு வருது. நம்ம ஏன் மாறணும், இப்படி மாறுறது நம்முடைய காலங்காலமாக இருந்த பண்பாடு சிதையாதான்னு யோசிக்கும் போது தான் ஐயா வைகுண்டருடைய வரவு புதுசாக வருது. அவர் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் மாற வேணாம், நமக்கான மரபுலேயே இருப்போம், நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம தான் வழிபாடணும், நம்ம தான் கடவுள், நம்ம தான் இது, எவனுக்கும் கட்டுப்பட வேணாம், தலப்பா கட்டு, நமக்கு நாமே கடவுள், நீ வந்து எந்த உருவ வழிபாட்டுக்கும் போக வேண்டாம்னு சொல்லி மரபு முழுவதும் முற்றிலும் கிறிஸ்தவம் மாறுகின்ற பொழுது தடுமாறித்தான் ஐயா வழிபாடு மரபு வந்தது. இன்னைக்கு அது ஒரு மாற்றிட்டாங்க. அதைத்தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் தன்வயப்படுத்தக்கூடிய நிலை என்பது அதிகாரத்துக்கு உண்டு. அதிகாரம் என்பது சாதாரணமானதல்ல. எப்படிப்பட்ட நபர்களையும் தன்மைப்படுத்திடுவான். முதல் தன்மைப்படுத்த ஒன்றுனா உன்னே பாராட்டுறது, உன் பக்கத்தில் வந்து அமர்வது, உன் தோளில் கையை போடுவது, உனக்காகவே நாங்கள் இருக்கிறோம்னு சொல்வது, எல்லா நம்பகத்தன்மையும் ஊட்டி கடைசியில் நினச்சிடுவான் தனக்கானவனாக மாற்றி விட்டு போயிடுவான். உங்களுக்கே தெரியாது, இது மெல்ல மெல்ல மாறிடும். சாம பேத தான தண்டம்மா, இந்த 4ல் சாமம் பேதம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து சமமாக இருந்து உங்களை நடத்துறது சாமம். பேதம்னு என்னது, வேறுபாடு. நீ இப்படி வரலன்னா எங்கள் விருப்பத்துக்கு மாதிரி ஆகும். இப்போ சாம பேத தானம்ங்கிறான், உங்களுக்கு இந்த தர்றோம். அடுத்து தண்டம், அப்படி தான் ஆயுதத்தை எடுக்கிறது, அச்சுறுத்தல் ஒன்று. இப்படி பல விஷயங்களில் காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு நடந்தது வெளிப்படையாக தெரிஞ்சது, இன்றைக்கி தெரியலை. இது அந்த ஊடகங்களும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஊடகங்கள் யார்? ஊடகம் என்பது எந்திரம் கிடையாது. அதை இயக்கிற மனிதனுடைய அறிவும் பண்பும் அந்த இதுதான் அங்கே செயலாக்கப்படும். என்ன அந்த கருவிகளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ கருவியை கையில் வச்சுக்கிட்டு யார் இயக்குறானோ அவனுடைய மூளை தான் அங்கே வேலை செய்யும். இப்படி வந்து திராவிட அரசியல் இன்னைக்கு தமிழர்கள் அதே தான் பிரித்தாடுறாங்க. நான் எப்படி சொல்கிறோம்னா, இப்போ வந்து அரசியலி செய்யக்கூடியவங்க ஆரம்பத்தில் அண்ணாதுரை காலத்தில் அவர் காலம் முடிஞ்சு போச்சு, இறந்துட்டார். அப்போ 69 முதலமைச்சர் யாருன்னு தேடும்போது 10வது இடத்துல கருணாநிதியுடைய பேர் இருக்குது. அதுக்கு முன்னால் சீனியர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்களாம் இருக்காங்க. அவங்களை நிராகரிச்சுட்டு இவர் வரக்கூடிய நிலை எப்படி வருவான்னா, ராஜேந்திரமாக என்ன செய்கிறாரு, அப்போ முதலியார்கள் தான் தொடர்ந்து வரணுமா ஒரு கேள்வியை முன் வச்சு புரளியை கிளப்பி விடுறது. அப்போ இப்படி வரும்பொழுது நெடுஞ்செழியன் இருக்கக்கூடிய அந்த 2வது இடம் என்பது அங்கே பறி போகுது. அதுக்கு பக்கபலமாக இருப்பது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போன்றவர்கள் பக்கபலமாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு ராஜேந்திரமாக அந்த சமயத்தில் சத்தியவாணி முத்து அவங்க எல்லாருமே எல்லாம் அதை வாங்கினாங்க. ஏன்னா எல்லாருடைய தரப்பு ஆதரவு வாங்கணும்னு இப்படி ஒரு ஏற்பாடு. இதுதான் சத்தியவாணி முத்து அவர்கள் சொன்னதா வாசிச்சிருக்கேன். அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை விட மிக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் அப்படிங்கிற அவங்க சொல்கிற பொருள் அதுல இருந்து வந்தவங்க, அதனால இவர்களை வந்து நம்ம கை தூக்கி விடணும் அப்படின்னு அவங்க ஆதரவு நிலை அன்னைக்கு எடுத்திருக்காங்க. இல்ல உண்மை. அதாவது கலைஞருடைய சமூகமும் சரி, அந்த பின்னணியை சொல்லி தான் அதை வந்து பெண்களுடைய வாழ்நிலையும் சரி, தொழிலும் சரி, மிக 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 தாழ்வு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால ஆதரவு நிலை இவருக்கு கொடுத்து கை தூக்கி விடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அது கடைசியில் சோழியை முடிச்சு. அது தப்பும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவர் உழைச்சாரு, அறிவார்ந்த நிலையில் இருந்தார், எல்லாமே சரி. ஆனால் அவர் காலத்துக்கு பின்னால் அவருடைய காலத்திலேயே அவர் திட்டமிடுறாரு. எதுக்கு? ஒரு அரசியல் தலைமை என்பது அடுத்த தலைவனை தேர்ந்தெடுப்பது, தகுதியான ஆள் தேர்ந்தெடுக்காமல் வாரிசையை வந்து முன்னிலைப்படுத்துவது என்பது கலைஞர் செய்த மிகப்பெரிய ராஜேந்திரமான தனம். உடைக்க முடியல திமுக. அது கர்நாடக. அதைத்தான் சொல்கிறேன். அப்போ நம்ம எப்படி வந்தோம்னு அவர் சிந்திச்சிருப்பாருன்னா, யாருன்னு பேதம் பார்க்காம தகுதியானவர் தேர்ந்தெடுத்திருப்பார். தனக்கு பின்னால் வந்து வரணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அந்த நினைப்பு போச்சு.
அதனால தான் எம்ஜிஆர் என்ன செய்கிறாரு, அவருடைய அவர் தான் அவரை முன்னிலைப்படுத்தினார். இன்றைக்கி அவரே வெளியே போனார். கடைசி வரைக்கும் அவர் இருக்கும்போது ஜெயிக்க முடியலை. அப்படி ஒரு நிலைமை. அதுக்கடுத்து ஜெயலலிதா வராங்க. அந்த இதில் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே என்னாச்சு, அவருக்கு பின்னால் நம்ம மகனே வரணுங்கிறத திட்டமிட்டு கை நகர்த்தினாங்க. இதுதான் மிகப்பெரிய இதுக்கு பக்கபலமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட அரசியலை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். பெரியார் அதுக்கு பக்கபலமாக மாறுறாரு. இன்னைக்கு நீங்கள் அடிப்படையில் வந்து ஆரம்ப நிலையில் ஒரு திராவிட ஆதரவாளராக இருந்தீங்களா, இல்லை ஆரம்பத்திலே வந்து இல்லை? அதுக்கு ஒரு முக்கியமான சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே திராவிட சித்தாந்தம் பிடிக்கும், புதுமையாக இருக்கும்போது. ஆனால் நான் தமிழ் படித்த காரணத்தினால அதுலேருந்து நான் வந்து புரிய ஆரம்பித்தேன். எனக்கு என் கல்லூரியில் என்ன மாணவர்கள் அத்தனை பேருமே என்னை வாழும் பெரியார்னு சொல்லுவான், பாராட்டுவாங்க. நான் அந்தளவுக்கு நான் பகுத்தறிவு சிந்தனை உடையவன், கடவுள் மறுப்பாளன். அதில் 1% கூட சமரசம் பண்ண மாட்டேன். ஆனால் தமிழ் மரபில் தொல்காப்பியம் முதலான இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது, இலக்கணங்களை பார்க்கின்ற பொழுது, தமிழனுடைய இயற்கை வழிபாட்டு முறை தூய பகுத்தறிவாதம். அவன் தெளிவாக சொல்கிறான், இந்த ஒட்டுமொத்தமான உலகம் தோன்றுவதற்கு 4 பொருள் தான் தேவை. அதுதான் முதல் பொருள்னா. அது என்னது அப்படின்னா, ஒளி, காற்று, மழை, அதாவது நீர், பூமி. 4 தான். இந்த 4ம் இயங்குகிற வெளி தான் இந்த 5ஆவதுன்னு சொல்கிறது. வெளி. இந்த 4 தான் முக்கியம். இந்த 4ம் சமச்சீரான கலவையிலே எப்பொழுது சேர்கிறதோ அப்பொழுது உயிர் தோற்றம் பெறும் என்பதை யார் சொல்கிறா? தமிழன் சொல்கிறான். இதுதான் முதல் பொருள்லாம். நல்லா பாருங்கள், இதில் தோற்றம் பெறக்கூடிய அத்தனை பொருள் கருப்பொருள். இந்த கருப்பொருள் பட்டியலில் கடவுளும் இருக்கார். நல்லா கவனிக்கணும். மனிதன், விலங்கு, பறவை, மரம், செடி, கொடி அத்தனையோடையும் கடவுள் இருக்கிறாரு. அப்போ இந்த வரிசைப்படுத்துவதை கருப்பொருள் என்ன அர்த்தம்? இடையில் தோன்றி வளர்ந்ததுன்னு அர்த்தம் தமிழனுடைய சிந்தனையில். அப்போ பகுத்தறிவாக மிக தெளிவாக தமிழனுடைய பாரம்பரியம் இருக்குது. நீங்கள் ஒன்றும் புதுசாக வந்து அதான் சொல்ல வந்தேன். அப்போ தெரிஞ்ச பின்னால தான் நான் பெரியாரை மரணம் பண்ணுறேன். ஏற்கனவே இவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் பேரலாக இந்த வந்து தெலுங்கு லாபி வந்து அதிகாரங்களையும் அரசு பணியிடங்களையும் பெருவாரியாக பெறுகின்ற புள்ளிவரங்களையும் பார்க்க முடிஞ்சது. அதே போல் வந்து அங்கே ஈரோட்டில் அவர் அரசியல் பண்ணும் பொழுது தெலுங்குகளுக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டேங்காங்கன்னு போராடி இருக்காரு, கொஸ்டின் பண்ணியிருக்காரு, நாமம் சாத்தப்பட்டார்கள். அப்போ அவருடைய மனப்பான்மை, அவர் சார்புத்தன்மையோட தான் இருந்திருக்காரு. ஆனால் பொதுவாக காட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவர் திராவிடம்னு முன்னெடுத்ததே தமிழர் அல்லாதவருடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது என்பதை காப்பதற்கு அது அவர் செய்யல. சரி, அவர் இந்த சாதி பேரை விட சொன்னது கூட அந்த அவர் இடத்திலிருந்து பார்த்தாலும் சரி. ஏன்னா அவர் சார்ந்தவருடைய நலனை பாதுகாக்க நினைக்கிறாரு. ஆனால் தமிழர்கள் ஏமாளியா இருப்பதுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது. அவர் இடத்திலிருந்து அவர் இனத்தை பார்க்க நினைச்சது அவர் செய்யல. சரி, ஆனால் பொதுவானவர் போல, நடுநிலையாளர் போல, எல்லா தமிழர்களுக்கும் தலைவர் என்பது போல காட்டி கொண்டார் இல்லையா? அது அவருடைய அரசியல். அதை நம்ம நம்பி ஏமாந்தது தமிழனுடைய ஏமாளித்தனம். இதை நான் உணர்கின்ற பொழுதுதான் முழுமையாக பெரியார்ட்டிருந்து விலகினேன். ஆனால் பெரியாருடைய பகுத்தறிவு எனக்கு பிடிக்கும். அதாவது பெண் விடுதலை தொடர்பானது, அறிவுபூர்வமான கருத்துக்கள் பிடிக்கும். ஆனால் இந்த அரசியல் அவர் கூட சொந்த கருத்து கிடையாது. ஆமாம், புத்தகம் கூட முழுமையாக மொழிபெயர்த்து போட்டார். வள்ளலாருடைய பாடல்களை அப்புறம் எடுத்து போட்டார். அப்போ அவருக்கு தேவைன்னு சொன்னால் எங்கேருந்து எடுத்து போடக்கூடிய நிலையில் அரசியல் பண்ணார். அப்போ இதை புரிந்த பொழுது தான் தமிழனுடைய மரபு சார்ந்த அந்த பகுத்தறிவு சிந்தனையை நான் புரிந்தது பொழுது, பாடங்களின் மூலமாக, பாடம் நடத்தியதன் மூலமாக புரிந்த நிலையிலும் இவர்களுடைய அரசியலில் சுயநலமும் தமிழர் விரோத போக்கும் இருப்பதை தெளிவாக உணர்ந்ததும் என்னை முற்றிலுமாக விலக்கியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த திராவிட அரசியலை வந்து சாட்சியதில்லை அல்லது அதை வந்து பதட்டம் அடைய வச்சதில்லை. சீமான் அவர்களுடைய வரவு வந்து மிக முக்கியமானது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அதான் சொல்லல, நம்முடைய ஆதித்தனார் காலத்தில் இருந்து அப்புறம் மாப்போசி காலத்தில் பலரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பலரும் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கடுத்து தமிழ் தேசிய சிந்தனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் எல்லாருமே வந்து அது வந்து ஒரு இல்லை, அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து மேலெழுந்து வந்தது சீமானுடைய அமைப்பு தான். அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய தலைவர் பிரபாகரனுடைய அந்த செயல்பாடும் சிந்தனையும் அந்த ஒரு அரசியலும் இவருக்கு ஒரு முன்மாதிரி கிடைத்து விட்டது, மற்றவங்களுக்கு கிடைக்கல. ஆதித்தனாருக்கோ அல்லது மாப்போ சிவஞானத்துக்கோ அல்லது தமிழ் மரபு சிந்தனையாளருக்கு முன்மாதிரி இல்லை, நல்ல முன்மாதிரி இல்லை, ரைட்டா? ஆனால் சீமான் காலத்தில் அது கிடைத்து விட்டது. அப்போ வந்து ஒரு ஒரு ஃபார்முலா கிடைச்சுன்னா கணக்கு போடுறது ஈஸி தானே. இல்லைன்னா சீமான் வெறுமனே இதை தமிழ் அரசியல் பேசிட்டு சீமான் என்ன சாதிப்பா அப்படி முடிச்சு விட்டுருப்பா. இன்னைக்கு உலகளாவிய ஒரு சிந்தனைக்கு களம் அமைத்து கொடுத்தது முக்கியமாக பிரபாகரனுடைய தலைமை தான், அவருடைய ஆளுமை தான். உலகளாவிய தமிழர்களை இன்னைக்கு என்னது ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தூண்டலாக இருக்குது. ஆனால் தமிழக அளவில் அதை ஒரு கண்ணியாக இருந்து அறுபடாதவாறு
எடுத்து கொண்டு வருவது சீமானுடைய அரசியல். அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லதான் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரியான அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடிய ஆட்கள் இப்படின்னு ஒரு 40-50 வயதுகளை கடந்தவர்கள் தான் அரங்க கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்களாம் பேசுறது எங்களுக்கு அதை முப்பொருள் கருப்பொருள்னு நீங்கள் ஆரம்பிச்சு பேசுனீங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ இளைஞர்கள் வந்தால உள்ள இன்னைக்கு உள்ள வந்து இளைஞர்களை கொண்டு வந்து அந்த அவங்க அரங்க கூட்டத்தில் இருந்தது அப்படி அடைச்சி உடச்சி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு நடப்பு அரசியலை புரிய வைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இதே எந்த அரசியல் தலைவனும் செய்யாத ஒரு செயலை சீமான் செய்கிறார். தேனியில் கூட்டம் போடுறாரு. எதுக்கு? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்ற மாநாடுன்னு போடுறாரு. ஏன் போட முடியும்? யோசிச்சு பாருங்க. பொது அரசியல் விருப்பம் போட முடியுமா? செய்ய முடியுமா? அது மட்டும் இல்லை, அதில் வந்து பெரிய சிறப்பு என்னன்னா, எல்லா சமூகத்து ஆட்களும் இந்த கருத்தியலுக்கு ஆதரவு வச்சு மேடையில் பேசுகிறாங்க. வந்து உரிமையை மீட்கிறது ஒரு விவசாய கூடி எல்லாரையுமே அவர்களை பட்டியல் வைத்து தவறு என்று எல்லா சமூகத்துக்காரங்களையும் பேச வைக்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் சீமானுடைய தமிழ் தேசியத்தினுடைய உச்சம். அதே மாதிரி இங்க நடத்தினாங்களா பஞ்சமி நில மீட்பு? இல்ல அதுதான், அது எவ்வளவு பெரிய தமிழர்களாக ஒருத்தர் அடையாளம் கண்டு அவருடைய பிரச்சனை, மீனவர் பிரச்சனை தீர்க்க போறாரு. மீனவர்களை அடையாளம் காண்றாரு, எங்க பஞ்சமர்களை அடையாளம் காண்றாரு. எல்லா குடிகளையும் இணைச்சு அவர்களுடைய பிரச்சனைகளை பேசிக்கிட்டே ஆடுபாடு மேய்ச்சலுக்கான இடத்துக்கு கொண்டு போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போறாரு. ஆனா இதுல எல்லாத்தையும் கொண்டு போறது விஷயம் இல்லை, எல்லாத்தையும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வைக்கிறார்ல, அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு. அந்த ஒருங்கிணைப்பு என்பது அங்கதான் சாத்தியமாகுது. ஏன்னா தனி மனிதனாக ஒரு சாதியாக அடையாளம் கண்டுகின்ற பொழுது மாற்று சாதி விமர்சனம் பண்ணுறது அல்லது மோதல் போக்கு இருக்கிறது இருக்கு. ஆனா பொது மேடையில் ஏற்றிட்டு அவனை பேச விட்டா அவனுடைய மனது எப்படி இருக்கும்? யோசிச்சு பச்சா, நேற்று வரைக்கும் நம்ம இந்த எண்ணத்திலிருந்து எவ்வளவு கவலைமானது. நம்ம சக தமிழர் வந்து சாதியா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம், சாதியா தானே ஒருத்தன் போது முரண்பட்டோம், சாதியா தானே ஒருத்தன் கீழே நினைச்சோம். இன்னைக்கு நம்ம மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பேசுனது எவ்வளவு பெருமையா இருக்கு. அத்தனை பேரும் பாராட்டுறானே. நேற்று நான் இருந்த நிலைப்பாட்டுக்கு அத்தனை பேரும் என்னை விமர்சனம் பண்ணுறேன், இன்னைக்கு நான் எடுத்த நிலைப்பாட்டுக்கு அத்தனை பேரும் பாராட்டுறேன். இப்படி ஒரு சாத்தியத்தை உருவாக்கி கொடுக்குறான்ல, அதை வந்து உரையாடல் மூலமா சாத்தியப்படுத்தி இருக்காங்கல்ல. இது திராவிடம் என்ன பண்ணதுன்னா இங்க இவங்களை ரெண்டரையும் மோத விட்டு குளிர் காஞ்சது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கும் பாருங்க திராவிடம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பட்டியல் சமுதாயத்திலேருந்து 40 பேருக்கு மேலே என்ன செய்யறான் எம்எல்ஏ இருக்கான், சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் மிக மிகது. அதான் ஆதரவாளர் நலத்துறை. ஏன் வந்து நிதியமைச்சர் கொடுத்தானே நான் கேட்குறேன். அன்னைக்கு வந்து வந்து என்னன்னா இந்த ஆதரவாளர் எஸ்சி பட்டியல் வெளியேற்றம் கேட்கக்கூடிய தேவேந்தர்களுக்கு அது பெண்களுக்கு தான் 3 ஆட்சி மறைஞ்சு வச்சு 3 பெண்கள், 3 பேருமே பெண்கள் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி. அதுவும் அந்த பட்டியல் இது வெளியேற்றதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. சரி, இதெல்லாம் சரி. இப்போ திராவிடம் என்னதான் பண்ணாலும் நீங்க 40 பேர் இந்த சமூகத்துல இருந்து ஒரு 40 பேர் இருக்காங்கல்ல, அதை பிரிச்சு அடிக்கிறான்ல. அருந்தியில் ஒரு 4 பேரை அந்த பட்டியலுக்குள்ள கொண்டு வந்தா தெலுங்கு பேசுறவங்க. அதே போல பறையர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலிருந்து ஒரு 10-12 பேர் கலந்து தானே இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து பேசுறது அந்த மக்களுடைய விடுதலைக்கான இதுல உரிமையில உறுதியா இருந்தாங்கன்னா அவங்க 40 பேருமே உறுதியா தான் நிற்கணும். இவங்க அவர்களுடைய பிரச்சனைக்கு அவங்களே பேச மாட்டாங்க. இவங்க விடுதலை அவங்க விரும்பலன்னு நினைச்சுவீங்க. புரிதல் வேணும்ல. முதல்ல நான் என்ன சொல்றேன், 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம், எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், உங்களுக்கு அரை நீச்சல் தெரியும். நான் என்ன செய்யறேன், நான் கரையேற்றி உங்களை காப்பாற்றலாம்னு நினைக்கிறேன். நீங்க நான் தப்பிச்சு போறதுக்கு முன்னாலே என் காலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அதை சொல்லுங்க. ஒரு மிதி தான் கீழே மிதிச்சுட்டு தானே வெளியே வருவேன். அப்ப மிதிக்கும் போது நீங்க என்ன விமர்சனம் பண்றீங்க? நான் சகோதரன், உன் கூட பிறந்தவன், என்னவே நீ மிதிக்க ஆரம்பிச்சிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? அப்போ நான் நோக்கம் வந்து உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன், நான் வந்து தண்ணிக்குள்ள வந்து உன்னையும் காப்பாற்ற நினைக்கிறேன். ஆனால் என்னை வெளியே ஓடாமல் நீ பிடிச்சி இழுத்தீங்கன்னா எப்படி சாத்தியமா? 2 பேரும் தண்ணிக்குள்ள போவோம். இதுதான் இப்போ பட்டியல் வெளியேற்றத்துக்கு திருமாவளவனுடைய சார்ந்தவர்களுடைய அந்த ஆதரவற்ற தன்மைக்கு இதுதான் காரணம். நான் வெளியே போகிறேன், தன்மானத்தோடு இருப்போம் எப்பயும் போல. நீ ஒரு விவசாய குடிதான். அன்னைக்கு மறையராக இருந்து கோயிலில் இருந்து என்ன செஞ்சிருக்கிற, இசை முளைக்கு பூசை செய்தாள். பறை அறைந்து அனைவரையும் பறையறைக்கிறது கருத்து தெரிவிக்கிறது. அதுக்கு பேர் வந்து திருப்பறை அறைதல். அதாவது திருங்கிறது அடையாளம்னாலே கோயிலோட தொடர்புடையது. அது பொதுவாக திரு சேர்த்துக்கிட்டுறது நம்மளோட இல்லை. போர் பறையும் இருக்கிறது, எல்லா வீரர்களையும் வரவழைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த பறையில பல பிரிவுகள். நெல்லரி பறை இருக்கிறது. நாங்கள் நெல்லை அறுவடை செய்யும் போது அந்த பறவைகள் எல்லாம் அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருக்கோம். அவங்களுக்கு சேதாரம் வந்துடக்கூடாது, பறையை வச்சு எல்லா பறவைகளையும் தப்பிச்சு ஓட வைப்போம். அதுக்கு பிறகு அறுவடை செய்யும். அதுக்கு ஒரு தனி அடி இருக்கு. ஆமா, அது நெல்லரி பறை. எதுக்கு சொல்றோம்னா எல்லாமே அந்த கருணையோடு அவனுடைய வாழ்வியல் இணைஞ்சிருக்கு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் வந்து இந்த திணைக்கதிர்களை குருவிகள் வந்து மேயோடாமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான், கவன்கர்களை வீசுவது மட்டும் இல்லாமல் பறையறைக்கூடிய பழக்கம் உண்டு. அப்போ இசை என்பது தொழில் வாழ்வோடு சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, உணர்வோடு. இறைவனுக்கான இசை அடி அது தனி.
அதே மாதிரி அது ஒவ்வொரு பிரிவுக்கான அது எதுக்குன்னா மன ஒருநிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு கோயிலில் இசைங்கிறது. அங்கே எதுக்கு ஆட்டம் பாட்டம்ங்கிறது ரெண்டாவது பட்சம். முதல்ல வந்து எல்லாருடைய மனமும் ஒன்று போல, பல சிந்தனைகள் இருப்பாங்கல்ல, அவன் ஒன்று போல வரணுக்கு அந்த இசையை முழக்கிறது, அது இறை வழிபாடு. தொழில் முறையில் அந்த இசையை ஒழிக்கிறது எல்லா இடத்துலையும் உண்டு. அப்போ தொல்காப்பியத்திலையும் நம்முடைய இலக்கண மரபுவழி ஒவ்வொரு திணைப்பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வகையான பறைகள் உண்டு, இசைகள் உண்டு, எல்லாம் உண்டு, பிரிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அதனால் அது வந்து அதே போல தான் ஒரு வந்து வெளியேற விரும்புகிறாங்க, வெளியே விரும்புகிறாங்க, அவங்க ஆதரவு கொடுத்தா அடுத்த சிந்தனை நமக்கு வரணும், நம்ம எழணும். அதாவது அதனால தான் இப்போ தனியாக ஒரு சாதினா அவர்கள் எளிதாக விடுதலை அடைகிறதுக்கு பயணத்தை நோக்கி பயிர்வாங்க. இதில் ஒரு பக்கம் ஒரு குரூப்பு, இன்னொரு பக்கம் காலம் அது என்னென்னா இப்பயும் கூட அதிகாரமும் அரசும் நினைத்தால் இதை வந்து குறைக்கலாம். இப்போ ஒரு 7 சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் ஒருங்கிணைச்சு தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிச்சாங்க. அதே போல் 6 பேருக்கு மேலே இருந்தாங்க, பல பிரிவு பேர்கள் இருந்தது, அது மாதிரி இருந்தது, அவங்கள ஒருங்கிணைச்சாங்க. அதே போல் சமுதாயம் இப்படி பல பேர்கள் இருக்காங்க, இதை பூரா ஒருங்கிணைச்சு ஒரு சாதியை காட்டலாம், எண்ணிக்கை குறையும். ஆனால் அவங்களுக்கு விருப்பம் அதில் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா? அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய விருப்பம், சில தென்பகுதியில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அரசியலுக்காக ஒருங்கிணைய ஆசைப்படுறாங்க. இது ஒரு வகையான அரசியல் தானே, ஒரு புரிதல், உளவியல் சார்ந்த, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ இதில் வந்து சீமானவர்கள் எல்லா இனக்குழுவையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்ல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரே ஒரு குறை தான், அவர் வந்து அரசியலில் புரிதலோடு செய்கிறாரான்னு தெரியாது. ஆனால் நேராக அதை பேசுகிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணான்னு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 1960களில் இருந்து கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி கூட ஜெயிக்கலைங்கிறது 99% விழுக்காடு. ஜெயலலிதா தனித்தனி ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா தனித்திருந்து யாரோடையும் சேர மாட்டோம்னு சொல்லி பெற முடியாது. பெரிய கட்சிகள் வந்து கூட்டணி அன்னைக்கு சேர்த்துக்கல, கிடைச்ச சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் கூட்டணி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று எடுத்துக்கங்க, திருக்குறளை தெளிவாக படித்தாலே ஒருத்தன் அரசியல் நல்லா பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து படிக்கிறது கிடையாது, பாராட்டத்தான் செய்கிறேன், உணர்ந்து செயலாற்றணும். உதாரணம் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு அரசியல் மன்னன்னு சொல்கிறான், முதல்ல தன் வலி, உன் வலிமை என்னன்னு உனக்கு தெரியணும். மாற்றான் வலி, எதிரியினுடைய வலிமை என்னன்னு தெரியணும், ரைட்டா? ஏன்னா அவன் நம்மளோட பலமானா பலவீனமானு தெரியணும், மாற்றான் வலி. அடுத்து துணை வலி, நமக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்கன்னு துணை வலி தெரியணும். இந்த 3 தெரிஞ்சால் போதாது. இடவலி, முதல்ல தண்ணிக்குள்ளே ஜெயிக்க முடியாது முதலைய, ரைட்டா? அப்போ இடவழி முதலைக்கு வந்து அது களம் என்னன்னு பார்க்கணும், தெரியணும். அதுக்கு அடுத்து கால வலின்னு ஒன்று இருக்கு. எந்த காலத்தில் ஆமாம், கூகையை பகலில் காக்கா கூட அடிச்சு விரட்டும். கூகை என்பது சின்ன பறவையாக இருக்கும், ஆனால் பெரிய பருந்தைகளை கூட அடிச்சு வரட்டியப்ப நைட்டில், இரவு நேரத்தில் அதனுடைய பலம் கூடும். அப்போ காலவலி நல்லா புரிஞ்சுக்கிறணும். அப்போ ஒரு மன்னன் நான் எனக்கு பலம் இருக்குன்னு காட்டுறதுக்காக என்ன செய்யக்கூடாது, முரட்டுத்தனமாக போகக்கூடாது. அப்போ தன்பலம், தன்வலி, மாற்றான் வலி, துணைவலி, இடவலி, காலவலி, தூக்கி செயல், இதில் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணித்தான் நீ என்ன செய்யணும், முன்னெடுக்கணும். ஆனால் நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு உங்களுடைய பலம் என்ன கேட்கல பதில் சொல்லணும், ரைட்டா? உன்னுடைய மாற்றானுடைய பலம் என்ன, ரெண்டாவது. சரி, துணைவலி என்ன, காலவலி என்ன, இடவலி எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? அறிவார்ந்த இல்லை பதில் சொல்லணும், உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா உணர்ச்சி வசப்படுறது சரிதான். நீங்கள் ஒரு 1000 ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிற தமிழினம் இன்னும் இப்போ தான் வந்து கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்ம தமிழர்கள் வேற, திராவிடர்கள் வேற, நுணுக்கமாக நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அரசியலை அதிகாரத்திலே பக்கத்துல இருந்து பேசணும். இப்போ நீங்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர் போனீங்கன்னா அங்கே பேசுகிற பேச்சுத்தான் அங்கே என்ன செய்யும், ஆவணமாக மாறும். இல்லை, அவர் கூட்டணி வைக்கணுங்காரு, அவருடைய அந்த கருத்தியில் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறவங்க கூட பயணிக்கணும். இல்லை, அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ராஜேந்திரமான நடவடிக்கை என்ன சொல்கிறாரு, திமுக ஊழல் கட்சி, நான் ஊழல் கட்சி, நான் ஊழலை ஏற்று நான் வந்து கட்சி தொடங்கினவன், அப்போ இவங்ககிட்ட ஏன் நான் ஊழல் சேர்ந்தால் சரியாக இருக்குமான்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், பெருந்தீமையை ஒழிப்பதற்கு சிறிய தீமையோடு என்ன செய்யலாம், நம்ம சமரசம் செய்து கொள்ளலாம், இது அறிவார்ந்த செயல். சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்தில் அப்படி கிடையாது. ஏங்க இதே சமரசத்தை திமுக செஞ்சுதானங்க கம்யூனிஸ்ட் பின்னால் தான், அந்த வரலாறை பாருங்க. திமுக அழிஞ்சு வச்சா, அன்னைக்கு வந்து உச்சத்தில் இருந்தது காங்கிரஸ், அதற்கு அடுத்த இடத்துல இருந்து கம்யூனிஸ்ட், இந்தியா முழுக்க பரவி அவங்க 2 பேர் தான் இருந்திருக்கணும். திமுக எப்படி வந்தது, திமுக அழிஞ்சு வச்ச, கூட்டணி வச்சதின் மூலமா திமுக அழிஞ்சதா? இல்லை. இந்த வரலாறு நீங்க உதாரணம் பிடிச்சி மற்றவங்களால சொல்லி இந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்காம நீங்க இடையில அழிஞ்சு போனதை பத்தி பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து உடன்பாட்டு சிந்தனை இருந்தால் அதை போல நான் எடுப்பேங்கிறேன். அதனால தான் இப்போ விஜய் என்ன செய்கிறாரு, 1967 போல 1972 போல என்று பாசிட்டிவ் எடுக்கிறான். உடன்பாட்டு நிலையெல்லாம் அன்றைக்கு அண்ணா ஜெயிச்சதையும் எம்ஜிஆர் ஜெயிச்சதையும் கொண்டு வரான். இடையில தோத்தனை பற்றி இப்போ பட்டியல் போடுறானா? இல்லை. அப்போ அந்த சிந்தனைகள் வரணும்ல. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சிவகங்கை சிந்தாமணியில் சச்சந்தன் என்பது மிகப்பெரிய மாமன்னன்,
பெரிய ஆள். அவன் வந்து என்ன செய்கிறான்னா மனைவியினுடைய அழகிலேயே லைத்து இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் உள்ளவன். அதான் இன்பியல் துறையில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. பல பெண்களோடு நான் சொல்லலை, தன் மனைவி பேரழகி, தன் மனைவி விட்டு பிரியாத அளவுக்கு இன்பியல் துறையில் அன்பாக இருக்கிறான். இதன் காரணமாக பொறுப்புகளை பூரா கட்டியன்காரங்கிற அமைச்சன்ட்ட பார்த்துக்கொண்டு சொல்லி மறுப்பாரு கொடுத்துட்றான். இப்போ அந்த பெண் வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறான். அந்த பெண் பேர் விஜய். அவள் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவனை செய்கிறான், கட்டியங்காரன் சதி பண்ணி ஆட்களை பூரா தன் பக்கம் திரட்டி இவங்களுக்கு எதிராக வந்து என்ன செய்கிறான், படையெடுத்துடுறான். அப்போ இதை எதிர்பார்க்காத ஒரு தொலையில் அரிதும் வருமா செய்தி வந்துருச்சு, யாருக்கு, இவனுக்கு வந்துடுது. அப்போ என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவி நிறமாத கர்ப்பிணியை அப்போ என்ன செய்கிறான், ஒரு மயிர்பொறியை, வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு மயிர்பொறி எந்திரத்தை பயிற்சி கொடுக்குறான். அவளுக்கு வந்து தடுமாற்றமாக இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாது, தெரிஞ்சுக்கிட்டு அவசரத்துக்கு நல்லதுன்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறான். அந்த சூழ்நிலையில் தான் அந்த பயிற்சி எடுத்து முடித்த பின்னால் அவன் கட்டியங்காரன் படம் எடுத்து வந்து இவனோட மோதுறான். அந்த நேரத்தில் பறந்து மேலே போய் சொல்லிட்டு தப்பிச்சு மேலே போயிடுறான். ஆனால் இந்த முழக்கத்தின் அடிப்படையிலேயே சச்சந்தன் இறந்து விட்டான்னு தெரியுது. நம்ம கனவு இறந்துட்டான், நம்ம நாடு கைப்பற்றப்பட்டு விட்டது கட்டியங்காரனால் சதினாலன்னு சொல்லி முடிவெடுத்த நினைச்சா மயங்கி விழுந்துடும். அப்படி அந்த மயிர்பொறியிலே மயந்து விழுறான். இயக்குவார் இல்லாத காரணத்தினால அது மெல்ல 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 இறங்கி ஒரு சுடுகாட்டில் வந்துடுது. சுடுகாட்டில் வந்து இறங்குது. அங்கே வந்து குழந்தை பிறகுது சுடுகாட்டில். அங்கே ஒருத்தன் கந்துகடன் ஒருத்தன் என்ன செய்கிறான், ஒரு பொற்கொள்ளனோ அது இடையிற குலத்தை சேர்ந்தவனோ இறந்த குழந்தையை அடக்கம் பண்ணதுக்கு வர்றான். அவன் குழந்தைய பச்சை குழந்தைய புலம்பி கொண்டு அழுது கொண்டு வர்றான். அந்த வரதை பார்த்த உடனே இவனை செய்கிறா, ஐயோ இப்படி வர்றாங்கன்னு சொல்லி எப்படியா, ஏன்னா கட்டியங்கார ஆட்கள் இவளையும் இவன் குழந்தையும் கொள்றதுக்கு தேடி வர்றாங்க. அது தெரியும் இவளுக்கு, விட மாட்டாங்கன்னு. அப்போ நம்ம பிள்ளையாவது பிழைக்கட்டும், நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த பிள்ளைய பொது இடத்துல போட்டுட்டு இவன் மரத்துக்கு மேலே ஒளிஞ்சிடுறான். கந்துகடன் வந்தவன் பார்த்தவன் இந்த குழந்தைய பார்த்தோன்னா, ஆகா கடவுளாக பார்த்து நம்ம குழந்தை போல இன்னொரு குழந்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை நடக்க முன்னிட்டு இந்த குழந்தை கையில் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக போகலாம்னு அப்படியே உற்சாகமாக போகிறான். அப்போ பின்னால் இருந்து என்ன செய்கிறா, சிவகன் வாழ்த்த, சிவகனா நீ சிவித்திருப்பாயாக நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துற அந்த ஒலி மட்டும் கேட்குது இவன் காதில். அதனால் அவன் என்ன செய்கிறான், அந்த குழந்தைக்கு சிவகன் பேர் வச்சு வளர்த்துறான். வளர்த்து எல்லா வகையான, ஏன்னா அவன் பெரிய செல்வந்தன், எல்லா விதமான கல்வி வீர விளையாட்டு எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் ஒரு இது நிலையில். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவன் அம்மாவை சந்திக்கக்கூடிய வருது, வாலிபனை வந்த பின்னால் எல்லா செல்வங்களையும் கற்றுக்கிட்டான், எல்லா கல்வியும் கற்றுக்கிட்டான். அப்போ அவன் அம்மா செஞ்சக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ தான் அந்த விஷயத்தை அப்புறம் சொல்கிறான், இது மகனே நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அப்பனை வந்து சதி செய்து கொண்டு விட்டார்கள் நம்ம அப்பாவை, அவங்க அப்பாவை. அதனால் அந்த சதியை முறியடித்து நம்ம என்ன செய்யணும், அவனை வந்து பழி வாங்கணும், நம்ம நாட்டை கைப்பற்றணும்னு சொல்லும் பொழுது அவன் ரெண்டு ஆலோசனை சொல்கிறான். நீ வந்து இந்த சூழ்நிலையிலிருந்து நீ அவனை எதிர்க்க முடியாது, கைப்பற்ற முடியாது, ஜெயிக்க முடியாது. ரெண்டே விஷயத்தில் நீ கவனம் செலுத்து அப்படின்னு கேட்டான். என்ன விஷயம்னு கேட்டான், படைபலத்தை பெருக்கணும், பணபலத்தை பெருக்கணும். இந்த ரெண்டையும் நீ பெருக்கினாத்தான் நீ அவனை எதிர்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி சொல்கிறான், ரெண்டு விஷயம், படைபலம் பணபலம். அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, பயணப்படுகின்ற பொழுது பெரிய கோடீஸ்வர வணிக பெண்களை பூரா கல்யாணம் பண்ணுறான். நல்லா புரிஞ்சுங்க, அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது 1-2 இருக்கும், போட்டியில் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணுறது இருக்கும். 4 பெண்களை பெருங்கோடீஸ்வர பெண்களாக கல்யாணம் பண்ணுறான். 4 பெண்கள் இளவரசனுடைய பெண்களை பூரா கல்யாணம் பண்ணுறான், நாட்டு மன்னனுடைய பெண்களை பூரா கல்யாணம் பண்ணுறான். 8 பெண்களை மணக்கிறான். 4 பெண்கள் மூலமாக கோடிகளை குமியுது, செல்வம் திரளுது. இன்னும் 4 பெண்களை மணந்ததுனால படைகள் பூரா இவன் கைக்கு வருது, பெரிய செல்வாக்கு. 2 பெருக்கின பின்னால தான் அவனை போய் அட்டாக் பண்ணி நாட்டை கைப்பற்றி கடைசியில் துறவு மேற்கொள்கிறான். நல்லா மறந்துடக்கூடாது, சமணத்தமிழத்தினுடைய இறுதி முடிவு துறவு. அப்போ தான் நினச்ச காரியத்தை அடைவதற்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரே சுச்சமும் பணமும் படையும் ஆட்கள் பலமும். இப்போ நீங்கள் எதை இன்றைக்கி அரசியலில் கம்பேர் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி எதில் ஜெயிக்கிறாங்க? பணம் என்பது ஒரு பலம், அந்த பலத்தை சரியாக கையாள தெரியணும் ஒன்று. இன்னொன்று பலம், ஆட்கள் பலம், படை பலம்னு சொல்கிறோம். இந்த 2 இல்லாதவங்க என்ன ஆவாங்க? வீழ்ச்சி தான். இன்னைக்கு வரைக்கும் அதான் அரசியல். இதை வந்து சிவசிந்தாமணி சொல்லி கொடுக்குது. இது ஒரு அரசியல். ஆமாம், அரசியலில் வந்து நீ இது 2 இல்லாமல் நீ எதையும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து தமிழர்களுக்கு கதைகளின் மூலமாக, இலக்கியங்களின் மூலமாக எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சங்க அகிலக்கியம் முழுவதுமே பாலியல் கல்வி, இது பலருக்கு தெரியாது. அந்த நுட்பத்தை புரிஞ்சு சொல்லிக் கொடுக்க தெரியாது. அதுதான் முக்கியமானது. மற்ற எல்லாமே பண்பாட்டு கல்வி. இது வந்து அகப்பாடல் முழுக்க பாலியல் கல்வி. இளைஞர்களுக்கு என் கிராமங்கள் உங்களுக்கு தெரியாது, தாத்தாவும் பாட்டிகளும் விளையாட்டாக அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்களை அப்புறம் சொல்லி தருவாங்க. பேர்கள் நடக்கின்ற பொழுது சின்ன பிள்ளை பூரா வேடிக்கை பார்த்து தாயும் பேச முடியாது, இந்த விஷயம் பேச முடியும், சகோதரன் பேச முடியாது. அப்போ கலங்க பாட்டி பெரியவங்க கேலி கிண்டலாக தான் இந்த இதை பூரா கற்றுக் கொடுப்பான். இதுதான் நடைமுறை. இந்த விஷயங்களை இலக்கியம் கற்றுக் கொடுத்தது நாகரிகமா. ஆனால் அது பலருக்கு இன்னும் இது வெளிப்படுத்தப்படாத, உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அதெல்லாம்.
பாலியல் கல்வி என்பது இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் கல்வின்னு அவன் அத்தனையும் எழுதி வச்சான். படித்தவனுக்கு பூரா இந்த இது வரட்டும்னு. அப்படியெல்லாம் தமிழனுடைய உச்சம் தொட்ட அறிவுகள் எவ்வளவோ இருக்குது. இப்போ விஜயோடைய வரவு வந்து தமிழினத்தின்கான என்ன மாதிரி பார்க்குறீங்க? அவருடைய வரவு சரியாக அதாவது வரணும், நான் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்வதை தவிர வேற எந்த வழியும் இல்லைங்கிற உழைக்கிறதுக்கு ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மடம்னா சந்த மடம்னா இந்த மடம்ங்கிற மாதிரி ஆகக்கூடாது. ஒன்று, தகுதியற்றவர்கள் 2 பேரும் மாறி மாறி ஆளக்கூடாது. ரைட்டா? சரிவில்லாத ஃபிட்னஸ்னா தகுதியானதான் நிலைக்கணும். டார்வின் தியரிப்படி. இப்போ திமுக வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரியான வரணும். இப்போ சீமான் வந்தாருன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா வரட்டும், 3வது இடத்த கொடுக்குறாங்க. ஆனால் அவர் அதை சரியாக பயன்படுத்தணும்ல. இப்போ அந்த நிலையில் இப்போ விஜய் வருகின்ற பொழுதே ஆட்சியில் பங்கு தருகிறோம், கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. நீங்கள் என்னைக்காவது கூப்பிட்ற இடத்துல இருந்துருக்கீங்களா சொல்லுங்கள். இப்போ பாமக எடுத்துங்க, என்னைக்காவது ராமதாஸ் என் தலைமையில் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரா? கூப்பிடல. விஜயகாந்த் கூப்பிட்டுருக்காரா? கூப்பிட முடியலைங்கிறது என்ன காரணம் சொல்லுங்க பாபு. நான் அறிந்தவர்கள் 4 பேர் தான் அப்படி கூப்பிட்டுருக்காங்க. 1, திமுக என் தலைமையில் கூட்டணிக்கு வாங்க. 2, அண்ணாமலை என் தலைமையில் கூட்டணிக்கு வாங்க. 3, பிஜேபி என் தலைமையில் கூட்டணிக்கு வாங்க. 4, விஜய் என் தலைமையில் கூட்டணிக்கு வாங்க. இந்த 4 பேருடைய தகுதி என்ன? மீத உள்ள கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் தலைமைக்கு வாங்கன்னு கூப்பிட முடியல? ஏற்கனவே அந்த கதையில் வர்ற மாதிரி பணமும் படையும். பணம் இல்லை, முக்கியமாக பணம் இல்லை. பணம் இருந்தால் ஆள் வருவான், பணம் இல்லை. அப்போ விஜய் எப்படி தைரியமாக கூப்பிடுறாரு? பலம் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டதுனால கூப்பிடுறாரு. ரைட்டா? ஏன் பாமக கூப்பிடல? அது இல்லை. மக்கள் பலம் இருந்தது, நல்ல பலம், தொண்டர் பலம் இருந்தது. தொடக்கத்தில் அவங்க அந்த அளவுக்கு போனாங்க, ரீச் ஆனாங்க, அவ்வளோ பலம் இருந்தது. ஆனால் பண பலம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய நிலையில் இருந்தோம்னா எல்லாத்தையும் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்கணும். இங்கே திராவிட கட்சியில் அப்படி இல்லை. ஏற்கனவே பலம் ஆயிட்டாங்க, பணபலம் ஆயிட்டாங்க. மீண்டும் அதை கூட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. அதனால் பிஜேபியும் பணபலத்தோடு இருக்குது, மத்திய அதிகாரத்தோடும் இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு தைரியம் வருது. விஜய்க்கு இந்த தைரியம் வந்தது எப்படி வந்தது அப்படின்னா, நிச்சயமாக பணபலம் உள்ள ஒரு பக்க பலம் அவருக்கு இருக்கிறது நம்பலாம். ரைட்டா? 1. 2வது, அவருடைய திரைப்பட வாழ்வு அவருக்கு ஒரு அறிமுகத்தை எளிதாக கொடுத்துருக்கிறது. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மக்கள் பலம் இருக்குது. 2 வந்துருச்சா? அதனால் தைரியம் என்ன செய்கிறாரு? என் தலைமைக்கு எல்லாரும் வாங்க, அதிகாரத்திலையும் பங்கு தருகிறேன். நல்லா பாருங்கள், இதுவரை ஆட்சியாளர்கள் சொல்ல துணியாத ஒரு விஷயத்தை, சொல்ல தயங்கிய விஷயத்தை அவர் போட்டு உடைச்ச உடனே உதிரியாக கிடக்கிறவங்க ஆசை உண்டாயிடுச்சு. இன்றைக்கி காங்கிரஸ் பேசுகிறான், கம்யூனிஸ்ட் பேசுகிற, சண்முகம் பேசுகிறாரு, புதிய தமிழம் பேசுகிறது, பிரேமலதா பேசுகிறாங்க. கலநிலவரம் மாறுது. அப்போ என்ன அர்த்தம்? ஆசை வருகிறது. அவர் அதிகாரத்தில் பங்கு தரும்னு கூப்பிடுகின்ற பொழுது நான் போவதற்கு என்ன தயக்கம்னு ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் அவங்களுக்கு தெரிய வேண்டியது பணம் எவ்வளவு தருவார் என்கிற கேள்வி. நல்லா புரிஞ்சுங்க. இவர் திருமாவளவன் இதே பேச்சை பேசினார். தலைமைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு, அதே அது பங்கு தரங்கிறாரு. இதெல்லாம் தனியாக பேச வேண்டியதாக அவர் மேடையில் பேசுகிறாருன்னா சொன்னார். ஐயா வெளியே சொல்கிறீங்க எப்படி? அப்போ திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாரு? தனியாக பேச வேண்டியது மேடையில் பேசுகிறாரு, சரியில்லைங்கிறது. அப்போ தனியாக பேச என்ன கேட்பாங்க? எத்தனை சீட்டு கொடுப்பீங்க, எத்தனை பணம் கொடுப்பீங்க, அதிகாரத்தை நீ என்ன கொடுப்பீங்கிறது முடிவு எடுத்துக்கலாம். நீ இப்படி பேச நாங்கள் எப்படி பேச சொல்லிட்டா நாங்கள் வெளியே சொல்ல இந்த நெருக்கடி. அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடியது 2 இருக்குது. ஆனால் 3வது முக்கியமான ஒன்று இருக்குது. முக்கியமானது அன்னைக்கு சீவகனுக்கு அவங்க அம்மா ஆலோசகர் எவ்வளோ பெரிய ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய பாண்டிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி, ஆலோசனைக்கு அறிவார்ந்தவர்கள் இல்லை என்றால், அக்கறை உள்ளவர்கள் இல்லை என்றால் எவ்வளோ பெரிய ஆள் விழுந்துருவாங்க. அந்த அடிப்படையில் விஜய்கிட்ட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லை, அறிவார்ந்தவர்கள் இல்லை, அனுபவம் மிக்கவர்கள் இல்லை, சரியாக வழிநடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. இதை நான் முதல்ல விஜயை பற்றி நான் பேசுகின்ற பொழுது விமர்சனமாக வச்சேன். அதான் இந்த கரூர் சம்பவம் அதற்கு என்ன செய்கிறது? சாட்சியாக அமைஞ்சு போச்சு. அதுதான் உண்மைங்கிற அளவுக்கு. ஏன்னா செதறி போயிட்டாங்க, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போயிட்டாங்க. அப்போ அவர் இப்போ அது தலைமறைவாக வாழ்வோர் கட்சின்னு அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, லேசாக சறுக்குன உடனே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களா? ஏன்னா அவ்வளோ பெரிய பலத்தை காட்டிட்டாங்க. பெரிய மக்கள் பலத்தை காட்டினதுனால அஞ்சு கொண்டிருந்தவர்களுக்கு இவர்களை சறுக்கினார்கள் என்று சொல்வதை விட சறுக்க வைக்கப்பட்டார்கள். என்னை பொறுத்தளவில் அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கணும். கனப்பொழுதில் செந்தில் நிற்கிறாரு, நல்லா பார்க்கணும். மறு நிமிடங்களே புறப்பட்டு முதல்வர் போகிறாரு, துணை முதல்வர் போகிறாரு, எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தி இருக்கு. பரிவாரங்கள் பூரா உடனடியாக போய் சேருது.
இந்த சினிமாவில் வந்து ஒரு இது காட்சி காட்டுவாங்க, வில்லன் வந்து ஆளை அனுப்பி காலி பண்ணிவிட்டு நீங்கள் முதல் மாலையாக கொண்டு போய் மலர் வளைய வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி மாதிரி, சினிமா காட்சி மாதிரி எனக்கு ஒப்பீடாக மனசில் தோண்டுச்சு. பலர் அதை பற்றி பேசுனாங்க, விமர்சனம் பண்ணாங்க. நம்ம என்னன்னு தெரியாத பொழுது நம்ம அதை உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனாலும் கூட உடனடியாக அத்தனை வேலைகளும் திட்டமிட்டு நடந்தது போல நடக்குது என்பதும் ஒன்று. இவர்கள் அத்தனை பேரும் காணாமல் போனதும் அதுக்கு ஏற்ற மாதிரி பலமாக அமைஞ்சு வச்சவங்களுக்கு இரட்டை பலமாயிடுச்சு. என்ன செஞ்சிருக்கணும், விஜய் வந்து கரூர்லேயே பாதுகாப்பு, அவர் தான் பாதுகாப்பு மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. காவல்துறை கூப்பிட்டா நிற்க போகிறாங்க, பாதுகாப்போடு கரூர்லேயே ஒரு நல்ல மக்களை எல்லாம் சந்திச்சு இருந்திருக்கணும். சந்திக்க வேண்டாம், அங்கேருந்து முதல்ல வந்து என்ன வீடியோவில் ஒளி களத்துல நின்று இறங்கி தெரிவிச்சிருக்கணும். தம்முடைய தொண்டர்களை இணைஞ்சிருக்கணும், வழி நடத்தியிருக்கணும். ஆனால் விஜய் கிட்ட அந்த ஆளுமை இல்லை. இவரை வழி நடத்தினவர்களே ஆளுமையற்றவர்கள். அப்போ இவர் எப்படி வழி நடத்த முடியும்? அப்போ தான் நான் சொன்னேன், அவருடைய முதல் கூட்டத்தை சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னேன், இது ஒரு சினிமா காட்சி போல தெரிகிறது, அதுபோல தான் அவரும் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்னேன். இங்கேயும் அப்படி தான் நடந்து போச்சு. ஆனால் முதல் தேவை முதல்ல வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் முதல்ல வேணும். அவன் தான் வழிநடத்துவான். அவங்களுக்கு திட்டம் போட்டு கொடுக்கறதுக்கு, அவங்கள வழிநடத்துறதுக்கு சரியான பலமுள்ள ஆட்கள் வேணும். இன்றைக்கி கூட நம்ம கூட நினச்சோம், இந்த ரெண்டுக்கு மாற்றாக ஒன்று வருகின்ற சொன்னால் நம்மளை ஆதரிக்கிறது தப்பு இல்லை. அதனால் ஆனால் அவங்ககிட்ட வந்து சரியான இது இல்லை, கட்டமைப்பு இல்லை, பலம் இல்லை. மக்கள் இருக்காங்க, திரள்றாங்க. ஆனால் அந்த திரள்ற மக்களை என்ன செய்யணும், அரசியல்படுத்தணும். அது கட்டமைப்பு வேணும். அந்த அமைப்பு இல்லை. ஏன்னா இவர் செஞ்சது வந்து அதுக்கு முன்னால் மாணவர்களுக்கு வந்து இந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுத்த அந்த நிகழ்வு தான் மக்களை சந்தித்த முதல் நிகழ்வாக இருந்தது மாவட்டந்தோறும். அதுவே இவருடைய அரசியல் அஸ்திவாரமாக இருக்கும்னு நம்பினாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கட்டமைப்பு இல்லாத ஒரு நிலையில் எந்த முன்னெடுப்பும் எங்காவது இடறி பழுவூலில் தள்ளிவிடுங்கிறத அனுபவத்தில் இப்போ தெரிஞ்சிருக்காங்க. இனி அவர் என்ன செய்யணும், இதை அப்படியே தொடராமல் அறிவார்ந்த நிலையில் எங்கிருந்தாலும் அறிவார்ந்தவளை தேடி இவர் கூட்டி வரணும். இல்லை, ஆனால் அது என்ன நடந்தாலுமே தமிழினம் வந்து மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு சினிமா போதையில், சினிமா மாயில் அவங்கள பார்க்குறவங்கள கதாநாயகர்களை நம்பி போய் சேர அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இல்லையா? அசிங்கமாக இருக்குது. ஆனால் மாற்று என்ன? மாற்று என்ன சார்? மாற்றே இல்லை சார், விட்டுருங்க சார். இல்லை, மாற்றே வேணாம். என்ன கேட்குறேன், சரி, நீங்கள் பச்சை தமிழர்கள் இவ்வளோ அறிவான ஒரு தொன்மை உடையவர்கள் ஏன் ஒரு சினிமா நடிகனை பார்க்கறதுக்கு இப்படி போய் உளுந்து செத்து போகிறீங்க? ஒவ்வொரு உலகம் முழுக்க சிரிக்கான். இல்லை, அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு ஓமையில் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வடநாட்டிலிருந்து ஆண்களும் பெண்களும் வராங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி உள்ள இன்ஜினியர்களாக பணி செய்கிறாங்க. வர்றவங்க நம்ம கட்டி கேட்க யாரும் ஆள் இல்லைங்கிற ஒரே காரணமோ, அதிகமாக சம்பாதிக்கிறது ரெண்டாவது காரணமோ, மூணாவது நம்மளை அடையாளம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்கிற காரணத்தினாலும் அவங்க தன்னுடைய கட்டுப்பாடை மீறி இஷ்டம் போல் இருக்காங்க. ஆனால் இதை பார்த்து புளியை பார்த்து சூடு போட்ட மாதிரி நம்ம மக்களும் மனுஷராக மாறுறாங்க, படிப்படியாக மாறுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஒட்டுமொத்தமாக கலாச்சாரம் சீரழிதுன்னு நினைப்பீங்க. என்ன நினைப்பீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் அடையாளப்படுத்துவீங்க. அது போல தான் இந்த திறக்கை வச்சு உண்டு பண்ணது யார், அதை வளர்த்தெடுக்கிறது யார், தீனி போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழனுக்கே தெரியாத கண்ணுக்கு தெரியாத திரிகள் தான் இதையும் கட்டமைக்கிறேன். இந்த கட்டமைச்சு தீனி போட்டு பத்திரிகை எழுதுறது, டிவியில் காட்டுறது, திரும்ப திரும்ப திரை விழாக்களை அதிகமாக தூண்டு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இல்லை அது அவ்வளோ, நான் என்ன சொல்கிறேன், கல்வி தலை நிமிர்ந்த தமிழ்நாடுன்ட்டு கல்வி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதுக்கு யாரை கூப்பிடுறாங்க? சினிமாக்காரங்களை தான் கூப்பிடுறாங்க. சினிமாக்காரங்களை நல்லா கல்வியாளர்களை தானே கூப்பிட்டுருக்கணும். கூப்பிடல. ஏன் கூப்பிடலன்னா, அவங்களுக்கு அதுதான் முதலீடு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ என் ஜீமான் வந்து இப்போ வந்து அவரையும் வந்து காலி பண்ணணும்னா அவரும் சினிமாவிலேருந்து வந்ததுன்னு காலி பண்ணலாம். ஆனால் சினிமா அந்த முகத்தை வைத்துக்கொண்டோ வளர்ச்சியை வைத்துக்கொண்டோ வரல. அப்போ ஒரு கொள்கை அடிப்படையில் வர்றாரு. அப்போ அவர் என்ன செய்யணும், ராஜேந்திரமாக அதை வெளுத்து தயாராகணும். அதாவது திமுகவுக்கும் அண்ணாவுக்கும் மாற்றாக வரக்கூடிய நிலையில் இருந்தவர் இப்போ இன்னொன்று முளைச்சி போட்டி களத்தில் இனி கூடுதலாக அவர் சிரமப்பட வேண்டியிருக்கு. அப்போ தான் நான் என் விருப்பம், அவர் குறைந்தபட்ச ஒரு கொள்கை உடன்பாட்டோடு ஒரு அண்ணாதிமுகவோட சேர்ந்து எடப்பாடிட்ட குறைஞ்சபட்சம் தமிழ் தேசிய சிந்தனைகளுக்கும் கொள்கைகளுக்கும் நீங்கள் வலுச்சேர்ப்பதாக இருந்தால் நான் வர்றேன், அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். தமிழ் வழி கல்விக்கோ, தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையோ, அல்லது பேர்களை பூரா தமிழாக மாற்றணும், ஒப்பந்தம் செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கலாம். அப்போ பேர்களை பூரா தமிழாக மாற்றணும். இன்றைக்கி பிரகதீஸ்வரர் ஆளுன்னு இருக்குது, பெருவுடையார்னு இல்லை, சுந்தரேஸ்வரன் இருக்குது எங்கே மதுரை. ஆனால் அவன் சொக்கன். அப்போ ஏன் தமிழ் பேர்களை பூரா மாறி கிடக்கு, இதுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்யலாம், ஒரு குறைஞ்சபட்ச தமிழ் உணர்வில் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் பாதுகாக்கக்கூடிய அளவில் குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சு இதுக்கெல்லாம் உடன்பட்டீங்கன்னா நாங்கள் கூட்டணிக்கு வர தயார்னு சொல்லி அதில் போய் உள்ளே போய் சாதிக்கலாம், களத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்தலாம். சட்டமன்றத்துக்கு போகணும், உங்கள் கொள்கை பூரா அரங்கேறணும், அங்கிருந்து என்ன செய்யணும், செயல் வடிவம் பெறணும். அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு அந்த செயல் வடிவத்தை கொண்டு வந்தால் தான் வரலாறாக மாறும்.
பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த செயல் நடக்காது. அதனால் 1000 சொற்களை விட ஒரு செயல் மேலானது என்று பார்க்குறோம். அப்போ செயல் வடிவம் கொடுத்தாருன்னா இந்த நிகழ்ச்சி கூட பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிருக்காது. விஜயனுடைய அந்த என்ட்ரி கூட நடந்திருக்காது. அப்போ அவர் என்ன செய்கிறார், வெற்றிடமாக பார்க்குறாரு. அவர் வந்து வளர்ந்து பெரிய ஆளாக வருவார்னு இவர் நம்பினார்னா இவர் தயங்கியிருப்பார். அதுக்கான இடத்தை அவர் கொடுத்துட்டாரு. அதனால நான் சொல்கிறேன், நான் தனித்து நிற்பேன் என்கிறத மறுபரிசீலனை செய்யலாம் என்பது நம்முடைய தமிழ் உணர்வாளர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இது. அதை வந்து அவர் எப்படி எடுத்துக்காருங்க, அவருடைய கோணத்திலிருந்து அவர் பார்க்குறாரு, நம்ம கோணத்தில் நம்ம பார்க்குறோம். இதுதான் நிலைமை. இன்னைக்கு தமிழர்கள்ட்ட சாதி ஒழிப்பு, பேருக்கு முன்னாடி சாதியத்துக்கு வச்சுருந்தாங்க. தமிழ் தலைவர்களுடைய பேர்களுக்கு முன்னாடி இருக்கிற சாதிகள்லாம் சிதம்பரனார்னு மாற்றிடுறாங்க. ஆனால் இவர்கள் வந்து ஜிடி நாயுடு பாலம்னு வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான், அதாவது இதுதான் அரசியல். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு இதில் பேசினேன், ஜாதியை ஒழிக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணிங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சாதி பல் நீக்குங்க. ஏன்னா பிஞ்சு மனசில் நஞ்ச விதைக்கிற மாதிரி தொடக்கத்திலேயே நீ ஜாதி சர்டிஃபிகேட்டுக்காக கேட்குறதே தப்பு. குழந்தைகிட்ட நீ ஜாதி கேட்கறதா அவங்க அப்பாட்ட பேசிக்கிறணும். குழந்தைகிட்ட எந்த வகையிலுமே ஜாதியை பள்ளியோ பள்ளி நிறுவனமோ அங்கே உள்ள ஆசிரியர்களை கேட்கக்கூடாது. அப்படி ஒரு வரையறை அப்படி ஒரு வரையறை வச்சுருக்கணும். இது எல்லாமே பெற்றோட வச்சுக்கிறணும். பிள்ளைகளிடம் அது 1வது படித்தாலும் சரி, +2 படித்தாலும் சரி, எது படித்தாலுமே நீங்கள் ஜாதியை பற்றி குழந்தையிடம் உரையாடவே கூடாதுன்னு. அதில் பள்ளிக்கூடங்களில் வகுப்பறையில் இந்த மதத்தவர்கள் இருந்தீங்க, இந்த சாதியினர் இருந்தீங்க அப்படின்னு கூப்பிட்டு இல்லை, ஒரு வரையறையை அரசு செய்யலாம், கட்டாயப்படுத்தலாம். நீ கேட்கக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தலாம், அது செய்யலை. அதை தெருக்களுக்கு ஊருக்களுக்கு பூரா ஜாதி ஒட்டோட தான் இருக்குது. காலனியை தூக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஜாதி பேரோடு இருக்கக்கூடியதை உன்னால் ஒன்றும் செய்ய முடியலை. இப்படி இருக்குது. இந்த நேரத்தில் துரைசாமின்னு தெளிவாக இருக்கக்கூடிய பேர் பாலத்தை வைக்க வேண்டியது. துரைசாமி பாலம்னு வச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நீ என்னது ஜிடி நாயுடுன்னு சொன்னா தான் தெரியும்னு நீ சொன்னீங்கன்னா, அப்போ எம்ஜிஆர்ட்ட ஒரு விஷயம், முத்துராமலிங்க மாவட்டம்னு தான் வச்சாரே ஒழிய அவர் தேவர் அந்த பின்னோட்டெல்லாம் சேர்க்கலை. அதுக்கடுத்து வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பசுமன் தேவர் திருமகனார் மாவட்டம்னு வச்சாங்க. அது சசிகலாவுடைய செல்வாக்கில் ஜெயலலிதா செஞ்சது. அதுக்கடுத்து திரும்ப வந்தவங்க என்ன செஞ்சாங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம், அந்த திருமகன் எல்லாத்தையும் புனிதத்துக்கு எடுத்துட்டாங்க. இப்போ மாவட்டம் முழுக்க தூக்கியாச்சு. நான் என்ன சொல்கிறேன், பசுமன் என்கிற ஊரை அடையாளப்படுத்தி முத்துராமலிங்கனார் என்று வைத்தால் அவருக்கு மகுடம் குறைஞ்சிருமா? நினச்சி பாருங்கள். காமராஜருக்கு நாடார் சேர்த்தா தான் அவருக்கு புகழ் கிடைக்குமா? எவ்வளோ கவலைப்படுத்துறதா இல்லையா? அதே போல் நான் எல்லாருக்கும் ஒரு தெருவில் பார்த்தேன், ஓவே சாமிநாதனார் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓவே சாமிநாத ஐயர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் தெரியும். ஆனால் இவங்க புரட்சி பண்ணுறோம்னு ஓவே சாமிநாதனார் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுபோல் ஏன் இவருக்கு வந்து வைக்க வேண்டியதானே துரைசாமியார் அப்படின்னு வைக்க வேண்டியதானே? அது எங்க பாலம். அப்போ இது வந்து தெளிவான திராவிட அரசியலில் தமிழ்ச்சாதியார்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அடையாளப்படுத்தக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்கள் அடையாளத்தை ஜாதியாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், வரலாறாக மாற்றன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த விலங்குகளில் பார்த்தீங்கன்னா நாய் வந்து அடிக்கடி அது எங்கெல்லாம் போதோ எல்லா இடத்துலையும் உணக்குன்னு வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா இது என்னோட எல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. அது மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டியர், அதுதான் இருக்கிற டைனிஸ்டிலேயே சாம்ராஜ்யத்திலே பாண்டியருடைய சாம்ராஜ்யத்தில் ரொம்ப வரலாற்று பின்பக்கம் உள்ளது, பலம் உள்ளது. அந்த அடையாளத்தை மதுரையில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நாயக்கருடைய சிம்மாசனத்துக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறேன், நாயக்கருடைய மகளுக்கு வந்து அழகுபடுத்த லட்சக்கணக்கு செலவழிக்கிறாங்க, நாயக்கருடைய செலவழிக்கிறேன். கட்டோமனுடைய ஊர் எங்கே கிடக்கு, எட்டயபுரம் கிடக்கு, அவனுக்கு சிலையை கொண்டாந்து மதுரையுடைய மையத்தில் வைக்கிறாங்க. அப்போ எல்லாமே நாயக்கர் அடையாளம், தெலுங்கு அடையாளமாக மதுரை முழுக்க பரவி கிடக்கு. பாண்டியனுக்கு ஒரு அடையாளம் இல்லை. ஏண்டா இந்த விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கவா, இமானுவேல் சேகரனார் பேர் வைக்கவா, பாண்டியர் விமானம் வைக்க வேண்டியதானே? மதுரை பாண்டியர் விமானம் வச்சானே. ஏன்னா தமிழருடைய அடையாளம் வந்துடக்கூடாது, தனிநபர் அடையாளம் கூட பரவாயில்ல. ஏன்னா இவனெல்ல சண்டை போட்டு ஒரு டயர்டான நம்ம நைஸா வந்து அதில் திருமலை நாயக்கர் காலி பண்ணிடலாம். தனிநபரை வந்து அவங்களுக்கு பெருசுப்படுத்த மாட்டான், அடையாளத்தை தான் பெருசுப்படுத்துவான். பாண்டியன் ரொம்ப அடையாளம், தமிழருடைய அடையாளம். முத்துராமலிங்கத்தை வைக்கிறதுல அவனுக்கு தடையும் கிடையாது, இமானுவேல் சேகரனார் வைக்கிறதும் தடையும் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாண்டியனார் நீ வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு ஒட்டுமொத்தமான பெரிய அடையாளம், அதுக்கு அனுமதிக்க மாட்டான். அதுதான் அரசியல். அப்போ ஜிடி நாயுடு பேர் வச்சுட்டு இங்கே சட்டம் போடுறான், ஜாதிகளை நம்ம ஒழிச்சிருவோம். எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள். ஒரு அறிவார்ந்தவனுக்கு இது தோண வேணாமா? ஜாதியை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஜாதி பேரை வைக்கிறோமே, இது வந்து ஒரு முரண்பாடாகவும் இருக்குது, முட்டாள்தனமாகவும் இருக்குது. இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் நிலைமை. சொல்றதுக்குலாம் ஆள் இருக்கு, இப்படி வைக்கணும்னு சொல்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம். அதனால் இதெல்லாம் நிச்சயமாக மாறும்.
அது தமிழ் தேசிய அரசியல் அதுக்காக மாற்றுறதுக்கான காலங்கள் நெருங்கி வருது. அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. அதை நம்ம ராஜேந்திரமாக புத்தியாலித்தனமாக அரசியல் பண்ணணும். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.